लक्ष्मी वल्लभ पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுவில் புலவர்தாம் வாழி ஏழ்வாருமைய அவர்களுரைத்தவர்கள் தாம் வாழி செய்யமலை தன்னுடனே சேர்ந்து வந்தே வேதாந்த கற்பூர சாமீகரணம் ராமானுஜாரியமாரியாணாம் சுடாமணிமஹர்நிஷம் எம்பெருமானார் அருளி செய்த கத்தியத்ரயம் என்கின்ற அற்புதமான கிரந்தங்கள். கத்தியத்ரயம் என்று பெயரிட்டிருந்தால் ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியான திருநாமம். சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் என்று 3 கத்தியங்கள் அவை. 3க்கும் சேர்த்துத்தான் கத்தியத்ரயம் என்று பெயராக அமைந்திருக்கிறது. நம்முடைய சம்பிரதாயத்தில் எம்பெருமானார் காலத்திற்கு முன்னாலேயும் சரி பின்னாலேயும் சரி ஆச்சாரியர்கள் பெரும்பாலாக எல்லாரும் பத்தியங்களிலே ஸ்தோத்திரங்களை விண்ணப்பித்தார்களே தவிர கத்தியத்தில ஸ்தோத்திரத்தை விண்ணப்பித்தவர்கள் என்று பார்த்தால் ரொம்ப சிலர் தான். இதோடு இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கா. இருந்தாலும் எண்ணிக்கை என்று பார்த்தால் 1% கூட இருக்காது. கத்தியத்தில சொன்னா ஒரு மகான்கள் என்று பார்த்தோமானா பிற்காலத்திலே ரகுவீர கத்தியம் என்று அருளி செய்த ஸ்ரீமத் வேதாந்த தேசிகன் அவருடைய கிரந்தம் ஒன்று. அதை தவிர ரொம்ப பிற்காலத்திலே திருமலையிலே வித்வானாக எழுந்தவர் இருந்த பூஜை ஸ்ரீரங்காச்சாரிய சுவாமி அவர் அருளி செய்த ஸ்ரீனிவாச கத்தியம், அதே மாதிரி அமர்வேல் மங்கா கத்தியம் என்னெல்லாம் அவர் பண்ணியிருக்காரு. இப்படி ரொம்ப பிற்காலத்துல பண்ணின கிரந்தங்கள். மொத்தமா நம்முடைய சம்பிரதாயத்துல எத்தனை கத்தியம் இருக்குது கேள்விப்பட்டு தொகுத்து பார்த்தா 5க்கு மேல தேருமான்னு தெரியல. ஆனால் ஸ்தோத்திரங்கள் என்று கேட்டால் 5000 கூட இருக்கலாம், அதுக்கு மேலேயும் இருக்கலாம் என்று சொல்லும்படியாக அப்படி அந்த கத்தியம் என்கிறது. இத்தனைக்கு கத்தியம்னா ப்ரோஸ், பத்தியம்னா பொயட்ரி. நாமெல்லாம் பொயட்ரி எழுதுறதுதான் கஷ்டம், ப்ரோஸ் ரொம்ப சுலபம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ப்ரோஸ் எழுதின ஆச்சாரியால் தான் ரொம்ப குறைவு, பொயட்ரி எழுதின ஆச்சாரியால் தான் ரொம்ப அதிகம் என்று பார்க்கிற பொழுது கத்தியம்ன்றதே கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்படி அருளி செய்யப்பட்ட அதனால்தான் அந்த ஒரு பெருமையை விட்டு இதுக்கு பேரே கத்தியம்னே வச்சுடும். கத்தியம்னா ஒரு புரோசத்தான அர்த்தம். ஆனா இந்த கிரந்தத்துக்கு அது எப்படி பேராக ஆகிறது என்று கேட்டால் என்ன காரணம்? அந்த காலத்துல யாருமே அந்த கத்தியத்துல ஸ்தோத்திரங்களை இயற்றாதபடினாலே, ஸ்தோத்திரத்தை கத்தியத்துல இயற்றப்பட்ட ஒரே ஸ்தோத்திரம் இதுவாகினாலே அவர் காலத்துல இதுக்கு கத்தியம்னே பேர் வச்சு. சாதாரண வியாக்கியானங்கள்ல கூட எடுக்கிற பொழுது கத்தியத்திலே எம்பெருமானார் அருளி செய்தார்களேன்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். இதுக்கு வேற பேரே வைக்கல. அதுக்கப்புறம் 3 கத்தியம் இருக்கிறபடினாலே நமக்கு பெயர் அது வித்தியாசம் தெரிவதற்காக சரணாகதி கத்தியம், ஸ்ரீவைகுண்ட ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீவைகுண்ட கத்தியம் என்ன அதுக்கு பெயர் ஏற்பட்டதே தவிர உண்மையாக பார்த்தால் இந்த ஸ்தோத்திர கிரந்தங்களுக்கு வேற பெயர் கூட இல்லை என்று சொல்லும்படியாக அப்படி அந்த ஸ்தோத்திரம் அமைந்திருக்கிறது. அதிலே நாம் முதலிலே சில பகுதிகளை பார்த்திருக்கிறோம். அங்க ஆரம்பிக்கிட்டு முதல்ல துவயத்தினுடைய விவரணமா இருக்கிறபடினாலே அப்படியே துவயத்தில் இருக்கிற ஒவ்வொரு சொல்லுக்கும் என்ன பொருளோ அந்த பொருளை அப்படியே எம்பெருமானார் இந்த கத்திய திரயத்திலே அருள் செய்து கொண்டு வருகிறார். அது துவயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே என்று இருக்கக்கூடிய வாக்கியத்துடைய விவரணமாக முதல்ல ஸ்ரீமன் என்கிற சப்தம் இருக்கிறது. ஸ்ரீ அதுக்கு வேற ஒரு மது என்று ஒரு பிரத்யேகம் இருக்கிறது. ஸ்ரீ என்கிற சப்தத்துக்கு பெரிய பிராட்டியார் அர்த்தம். அந்த மண் என்ன மது பிரத்யம் சொல்றார். அந்த மது பிரத்யத்துக்கு என்ன அர்த்தம்னா என்றைக்கும் அந்த ஸ்ரீயோடையே கூடி இருக்குமானால் அப்பதான் அந்த மது பிரத்யத்தை உபயோகப்படுத்தணும்னு அது இலக்கண விதி இருக்கிறது. நித்திய யோகே மது அப்படின்னு ஒரு சூத்திரம் அதை எடுத்து காட்டுகிறார்கள். அப்ப ஸ்ரீமன் நாராயணான்னு சொன்னா அந்த நாராயணனானவன் என்றைக்கும் அந்த ஸ்ரீயோடு கூடியவனாக இருக்கிறான், ஒருபோதும் அந்த ஸ்ரீயை விட்டு பிரிவதில்லை என்ன அர்த்தம். நமக்கெல்லாம் கூட சொல்லுவோம்,
ஸ்ரீமான் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா செல்வத்தை உடையவர்னு அர்த்தம் இருக்கு. ஆனா உண்மையா யோசனை பண்ணி பார்த்தா அந்த செல்வத்தை என்றைக்கும் நாம் உடையவர்களாக சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிற செல்வம் நாளைக்கு இல்லாத போயிடலாம். ஒரு நாள் இல்லாத செல்வம் மறுபடியும் வரலாம். எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்தோம். ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நாம் எப்படி இருக்கோம் என்னால் நமக்கு தெரியாது. அதனால உண்மையாக நம்ம எல்லாம் ஸ்ரீமான் என்ற வார்த்தையை சொன்னால் அது ஏதோ உபச்சார வார்த்தையை தவிர பிரம்மசூத்திர பாக்கியத்திலேயே எவருமான காட்டினார அந்நத்திர தத் குண ரேஷா அது ஔபச்சாரிக்காக. மற்றவாளெல்லாம் ஸ்ரீமான்னு சொன்னா அது ஔபச்சாரிக்கம். ஏதோ உபச்சாரத்துக்கு ஏதோ கொஞ்சம் வசதியா சொல்ற மாதிரி தானே தவிர உண்மையாக ஸ்ரீமான் என்கிற சப்தம் யாருக்கு பொருந்தும் என்றால் சர்வேஸ்வரனான பகவான் நாராயணன் நம்ம ஒருத்தருக்குத்தான் பொருந்தும். ஏன்னா அகலகில்லை நிறையும் என்று அலன்மேல் வந்து உரைமாறுவா என்று ஆழ்வார் அருள் செய்தபடியே ஒரு கணம் கூட அவரை பற்றி அவள் பிரிவதே கிடையாது. அப்படி அவள் பிரியாது இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றதை ரொம்ப அழகா காட்டான். நித்தியலோகம் எதுக்காக ஏற்பட்டது என்னால் ஒரு சேதனும் எம்பெருமானை ஆசிரியிக்கிற பொழுது அவனுக்கு புருஷகாரம் இந்த பிராட்டி பண்ணித்தான் அவனுக்கு பிராட்டி எம்பெருமானுடைய திருவடிகளை சேர்த்து வைக்கிறார். அப்போ ஒரு சேதனன் ஆசிரியிக்கிற பொழுது புருஷகாரத்துக்கு அவசியம் பிராட்டி வேணும்னு சொன்னா அப்ப எப்பவும் பிராட்டி எம்பெருமானோட கூடியிருந்தா தான் சேதனர்களுக்கு காரியகரம் ஆகும். இவன் திடீரென்று ஒரு நாள் போறான், எம்பெருமான சரணாகதி பண்ணி அவனை பத்திரத்துக்காக போறான். அந்த சமயத்துல ஒருவேளை பிராட்டி எங்க வெளியே போயிருந்தான்னு வச்சுக்கோ, இவன் காரியம் ஆகாத போடுங்க. அதனால பிராட்டி என்ன பண்றான், அவனை விட்டு ஒரு நொடி பொழுதும் பிரியாதவளாய் அவனோடு கூடியே இருக்கிறார்கள் என்று அந்த சிறுவச்சப்தத்திற்கு அர்த்தம் சொல்ற. ஒரு நொடி பொழுதும் அவனை பிரியாதவளாய் இருக்கிறாள், அதுதான் அந்த அர்த்தம் சொல்லப்பட்டது. ஒரு நொடி பொழுதும் பிரியாமல் இருக்கிறதுக்கு கூட என்ன காரணம்னு கேட்டார். ஒரு நொடி பொழுது பிரிந்தாலும் அந்த ஒரு நொடி பொழுதுல இந்த புருஷகாரம் தப்பி போயிடும். புருஷகாரம் தப்பினால் என்ன ஆகும், உடனே எனக்கு அனுகிரகம் பண்ண முடியாமல் போயிடும் சேத்தனர்களுக்கு என்கிற காரணத்தினால எப்படி பிராட்டி அவனோடு எப்பொழுதும் கூடியே இருக்கிறாள் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார். அதுக்கு மேலே என்ன காட்டப்படுகிறது என்ன, அதுக்கு மேலே என்ன அர்த்தம் காட்டப்படுகிறது அந்த பிராட்டியின் இடத்துல பண்ணல. அதனால எப்பொழுதும் பிராட்டி எம்பெருமானோடு கூடியே இருக்கிறாள் என்கிற நித்திய யோகம் அது தெரிவிக்கப்பட்டது அந்த துவய பிரகரணத்துல. அந்த துவய பிரகரணத்துல அது தெரிவிக்கப்பட்டது. அது முதல் பதத்துல அந்த ஸ்ரீமத் சப்தம் கூறப்பட்டது. அதனால அந்த துவயத்திலேயே அர்த்தம் காட்டுகிற பொழுது ஸ்ரீமன் நாராயண சரணம் என்று சொன்னால் பெரிய பிராட்டியாரை புருஷகாலமாக முன்னிட்டுக் கொண்டு நாராயண சரணம், நாராயணனுடைய திருவடிகளை சரணம் உபாயமாக பிரபத்தியை பற்றுகிறேன் துவயத்துக்கு அர்த்தம். அப்போ பெரிய பிராட்டியாரை புருஷகாலமாக முன்னிட்டுக் கொண்டு என்று இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமத் சப்தம், அந்த சப்தத்துடைய அர்த்தமாகத்தான் முதல் 4 சூர்ணிகைகள் இந்த கத்தியத்திலே அமைந்திருக்கின்றன. முதல் 4 சூர்ணிகைன்னா முதல் சூர்ணிகையிலே என்ன செய்தார் எம்பெருமானார், பகவன் நாராயண அபிமத அனுரூப என்னெல்லாம் தொடங்கி சரணமஹா பிரபத்தியே என்று அவளை பெரிய பிராட்டியாரை சரணம் புகுந்தார். அப்படி சரணம் புகுந்தது எதற்காக என்னால் அது புருஷகாரம் பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான், அவள் புருஷகாரம் பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதை அடுத்த சூர்ணிகையிலே என்ன தெரிவித்தார் என்றால் அந்த சரணாகதி யதாவஸ்திதா அவிரதா அஸ்துமே என்று சரணாகதி நான் பண்ணுகிற சரணாகதியானது எப்படி அமையணுமோ அப்படி அமையும்படியாக தேவரீர் புருஷகாரம் பண்ண வேண்டும், கடாட்சிக்க வேண்டும் என்று பிராட்டியினிடத்துல பிரார்த்தித்துக் கொண்டார் என்கிறது 2வது சூர்ணிகை. உடனே அதுக்கு பிராட்டி பதில் சொல்றார். ஏன்னா முதல் 2 சூர்ணிகையில தான் பிரார்த்தனை இருக்கிறது. 3வது சூர்ணிகை என்ன, அஸ்துதே நீர் என்ன கேட்டீரோ அப்படியே நடக்கட்டும். அவ்வளவுதான். அஸ்துதேன்னா ததாஸ்துன்னு அப்படியே ஆகுல, அவ்வளவுதான் அதுக்கு அர்த்தம். தயைவ சர்வம் சம்பத்ஸ்யதே என்ன நீர் என்னவெல்லாம் சொல்றீரோ அந்த சரணாகதினா அது எப்படி இருக்கணும்ன்றத அவர் பாரமார்த்திக பகவத் சரணாரவிந்த இவளை காந்திக ஆத்யந்திக பரபக்தி பரஞான பரமபக்திகிருத பரிபூர்ணானவர்தனை திரிசதம் அனன்ய பிரயோஜனம் அனவதிகாதிய பிரீதிகாரித அசேஷாவஸ்தோசித அசேஷ சேஷ தைக்கர திரூப நித்திய தைக்கரிய பிராப்தி உபாயதயா என்று இவ்வளவு தூரம் சொன்னாரு. அது அத்தனை திருப்பி அதை இன்னொரு தடவை சொல்லல பிராட்டி.
நீ என்னெல்லாம் இருப்பீரோ அது அப்படியே அப்படின்னு சொல்லிட்டா சௌதரி. இன்னும் என்ன இங்க கஜத்திரத்திலே இந்த மாதிரி வாக்கியம் திரும்பி வருது. நல்லவேளை விராட்டி மறுபடியும் அந்த சொன்னதா ஒரு வாக்கியம் வரல இருக்கட்டும். அதனால என்ன சொல்லப்பட்டதுன்னா, என்ன கேட்டீரோ அது அப்படியே நடக்கட்டும். தயைவ சர்வம் சம்பத் சேர்த்தேன்னு விராட்டி அனுகிரகம் பண்ணிட்டார். உடனே இவர் என்ன பண்றார், எம்பெருமானார் அந்த இந்த சரணாகத்தை அவளை புருடகாரமாக முன்னிட்டார் இல்லையா, அதற்கு பிறகு எம்பெருமானை சரணம் பத்துகிறார். அந்த எம்பெருமானை சரணம் பத்தி அவரிடத்துல இதே மாதிரி விஷயம் தான் சொல்றார். மறுபடியும் என்ன சொல்றார், எனக்கு சரணாகதியானது தேவரீர் திருவடிகளில் இப்படிப்பட்ட சரணாகதியை இன்ன விஷயத்திற்காக நான் பண்ணுகிறேன், தேவரீர் எனக்கு அனுகிரகம் பண்ண வேணும் என்று எம்பெருமானுடைய திருவடிகளிலே சரணாகதி பண்ணுகிறார். அப்படி பண்ணுகிற பொழுது எம்பெருமானார் என்ன பண்றாருன்னா, அந்த எம்பெருமானை சம்போதித்து சில வார்த்தைகளை தெரிவிக்கிறார். சம்போதனம் என்ன, எம்பெருமானையே நேர பார்த்து இப்படிப்பட்டவனே 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 உன்னுடைய திருவடிகளிலே நான் சரணாகதி பண்ணுகிறேன் என்று அவனை சொல்ற பொழுது அது முதல்ல என்ன பண்ணினான்னா, எம்பெருமானுடைய அந்த திவ்யாத்ம ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய குணங்கள், திவ்யாத்ம ஸ்வரூபம் என்று வரிசையா சொல்லிக் கொண்டு வந்தவர். அது திவ்யாத்ம ஸ்வரூப குணங்கள்னு ஒண்ணு. அதாவது இந்த குணங்களை ரெண்டா பிரித்திருக்க நம்முடைய ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த எம்பெருமானுடைய ஸ்வரூப நிரூபக குணங்கள் அப்படின்னு ஒண்ணு, ரெண்டாவது நிரூபித ஸ்வரூப குணங்கள்னு ஒண்ணு அப்படி சொல்றாங்க. ஸ்வரூப நிரூபக குணங்கள்னா என்ன, எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை அடையாளம் காட்டக்கூடிய குணங்கள் அர்த்தம். ஸ்வரூபத்தை நிரூபித்து காட்டக்கூடிய குணங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸ்வரூப நிரூபக குணங்கள் அப்படின்னு சொன்னா, ஒருத்தருடைய ஸ்வரூபத்தை அடையாளம் காட்டக்கூடிய குணங்கள். சாதாரண ஒருத்தர் சொல்றேன், யாரோ ஒருத்தர் ராமானுஜாச்சாரியார் ஒருத்தர் கேட்டுட்டு வரோம் அப்படின்னா உடனே இவர் கேட்டார், ராமானுஜாச்சாரியார் உமக்கு தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார், யார சொல்றீங்க அப்படின்னு கேட்டா உடனே என்ன சொல்றான், இன்னார சொல்றேன்னு சொன்னார். இந்த இடத்துல உத்தியோகம் பண்றார், நல்லா வசரமா இருப்பார், ஷார்ப்பா இருப்பார், திருமணம் இருப்பார், வெயிட் கொடுத்து ஏதாவது ஒரு இதெல்லாம் சொல்றாரு பாருங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, யாருன்னு அடையாளம் காட்டுறாரு. இந்த மாதிரி அடையாளம் காட்டுறதுக்கு ஸ்வரூப நிரூபகம்னு பேரு. அப்புறம் அடையாளம் காட்டின பிற்பாடு ஓஹோ அவரா அப்படின்னு, ஆமா ஆமா அவர் ரொம்ப நல்லவர், அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் அவருக்கு இன்னும் இருக்கிறத சொன்னாக்க அது நிரூபித ஸ்வரூப குண விசேஷங்கள். ஏற்கனவே இருக்க நிரூபிக்கப்பட்ட ஸ்வரூபத்திற்கு இன்னும் இருக்கக்கூடிய குண விசேஷங்களை தெரிவிக்கிறது. என்று குணங்களை வேண்டாம். முதல்ல சில குணங்கள் அவனுக்கு அடையாளமாக அமைகின்றன, அதுதான் அடிப்படை. அந்த அடிப்படைக்கு மேலே இருக்கக்கூடிய குணங்கள் என்று இப்படி சில குணங்களை சொல்லுகிறோம். இப்போ நிரூபித்த ஸ்வரூப விசேஷங்களாக குணங்களாக மேலே இன்னும் பல பல கல்யாண குணங்களை தெரிவிக்கிறார். முதல்ல என்ன சொன்னார்னா, ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜ சௌசீல்ய வாத்சல்ய அந்த குணங்கள் எல்லாம் இவன் தான் வரப்போகுது. முதல்ல என்ன சொன்னார், அவனுக்கு அவருடைய திரிவேணி குணங்கள் என்று நாம் பார்த்தோம். சௌந்தர்ய சௌகுமாரிய லாவண்ய யௌவனாதி அனந்த குணநிதி திவ்ய ரூபா என்ன அது வரைக்கும் நம்ம போனோம் உபன்யாசத்துல பார்த்திருக்கோம். என்ன சொன்னா, அனந்த குணநிதி திவ்ய ரூபா என்று சொன்னார். எல்லா கல்யாண குணங்களையும் உடையவனே என்று சொல்லுகிற பொழுது அனந்த குணநிதி என்று அனந்த கல்யாண குணங்களை உடையவனாக அவன் இருக்கிறான் அப்படின்னு பொழுது அவனுடைய திருமேனி குணங்களை சொன்னது. திருமேனி எப்படிப்பட்டது என்னால் அது சௌகந்தியம் நல்ல வாசனை உடையது, சௌகுமாரியம் மென்மை உடையது, லாவண்யம் லாவண்யம் என்னால் அது அழகு, அதாவது சமுதாய சோபைன்னு மொத்தமா இருக்கக்கூடிய அழகு. சௌந்தர்யம் என்னால் ஓரோரு அவயவத்துக்கு இருக்கக்கூடிய தனித்தனி அழகு. இதெல்லாம் நான் ஏற்கனவே விரிச்சு சொல்லிட்டேன். அப்படிப்பட்ட குணநிதி அனந்த குணநிதி என்னால் எண்ணிக்கை இல்லாத திருக்கல்யாண குணங்களை உடைய திவ்ய ரூபத்தை உடையவனே என்று சொன்னார். இப்ப அதுக்கு மேலத்தான் நாம் பார்க்க வேணும். விக்கிரக குணங்கள் விக்கிரகத்துக்கு பூஷணமாய் இருக்குமா போலே திவ்யாஸ்ம ஸ்வரூபத்துக்கு பூஷணமான ஸ்வரூப குணங்களை சொல்லுகிறது. இப்போ லாவண்யம் சௌந்தர்யம் அதே மாதிரி மாதுரியம் சௌகுமாரியம் சொன்னாரு. இதெல்லாம் திருமேனிக்கு விசேஷமா பூஷணமாய் இருக்கிறது. ஆனால் எம்பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம் அதற்கு பூஷணமாய் இருக்கிறது என்னன்னா, மேல சொல்ல போகிற கல்யாண குணங்கள். எல்லா கல்யாண குணங்கள் நிறைய குணங்களை எடுத்து இந்த இடத்துல சொல்றார். ரொம்ப அழகான பிரகரணம் இது. உண்மையா சொல்ல போனா
இத்தனை நாள் நாம் அனுபவித்ததெல்லாம் கூட கொஞ்சம் கடினமான விஷயங்களாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் எம்பெருமானுக்கு எத்தனை கல்யாண குணங்கள் இருக்கின்றன என்பதை இதெல்லாம் துவயத்தினுடைய விவரணம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் துவயத்துல எங்க இருக்குதுன்னு கேட்டா நாராயணான்னு ஒரு சப்தம் இருக்கு. ஸ்ரீமத் சப்தம் முடிஞ்சு போய் அடுத்தபடியா நாராயண சப்தத்தை சொல்றாங்க. நாராயணான்ற சப்தத்திற்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல்யாண குண விசிஷ்டம் என்பதுதான் பொருள். நாராயணா அப்படின்னா அவருடைய மேன்மையும் சொல்லப்படுகிறது நாராயண சப்தத்துல, அவருடைய எளிமையும் சொல்லப்படுகிறது. ஒரே சமயத்துல மேன்மை எளிமை என்கிற ரெண்டும் தெரிவிக்கப்படுகிறது நாராயண சப்தத்துல. எப்படி தெரிவிக்கப்படுகிறது? நான் இந்த பிரகடனத்துக்கு அவசியம் இல்லை, இருந்தாலும் சுருக்கமா தெரிவித்து வருவேன். நாராக ஒரு சப்தம், அயனம்னு ஒரு சப்தம், ரெண்டு சப்தம் இருக்குது. நார அயன அப்படின்னு ரெண்டு சப்தம் சேர்ந்தா நாராயண நாடு. அப்ப நாராயணம் என்னன்னா எல்லாம் சகல சேத்தனங்களும் அந்த நாராயண சொல்லக்குள்ள அடங்கி போகும். அதனால நிறைய காட்டியிருக்கேன். ர அப்படின்னாக்கா அழியக்கூடிய வஸ்துன்னு அர்த்தம். அதுக்கு ரீக்ஷயேன்னு ஒரு தாத்து, அதுல இருந்து சம்ஸ்கிருதத்துல இதெல்லாம் காட்டுங்க. ர அப்படின்னா அழியக்கூடிய வஸ்துன்னு அர்த்தம். அப்ப ந ர அப்படின்னா அழியாத வஸ்துன்னு அர்த்தம். அப்ப நரன்றது நரன்னா அழியாத வஸ்து. உண்மையா நரன்னு சொன்னா மனுஷனான்னு கேட்டா மனுஷன் மட்டும் இல்ல அச்சேதனத்துக்கு நரன்னு பேரு. ஏன்னா அதுவும் அழியாது. அப்போ நரன் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த நர மேல ஒரு பன்மை ஏகமான என்ன ஆகும் கேட்டா நராகான்னு சொல்றோம். நராகன்னா பல அழியாத வஸ்துக்கள் என்று அதனுடைய பன்மை. அப்ப அதனுடைய புளூரல் கிடைச்சு அதுக்கு மேல இன்னும் ஒரு புளூரல் ஏத்தணும். நராகான்னு சொன்னா பல வஸ்துக்கள் தான் கிடைச்சதே தவிர எண்ணிக்கை இல்லாத வஸ்துக்கள் சொல்லணுமானா அதுக்கு என்ன பண்ணினா நாராகா. அப்ப நாராகனா எண்ணிக்கை இல்லாத திரளாய் இருக்கக்கூடிய அழியாத வஸ்துக்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த நாராகா அப்படின்னு அர்த்தம். அந்த நாராகன்றதுக்கு என்ன அர்த்தம் கேட்டுக்கொண்டு மூச்சுப்படியில விழலோகாச்சாரியர் காட்டின சூர்ணிகை ரொம்ப பெருசு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுவேன். என்னன்னா எம்பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம்னு சொல்றமே. திவ்யாத்ம ஸ்வரூபம்னா என்னன்னு போனோம்னு அதை சொல்லிட்டேன். நம்முடைய சரீரத்துக்குள்ள ஒரு ஆத்மா இருக்க மாதிரி எம்பெருமானுடைய திருமேனிக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குன்னு ஒரு கற்பனை சொன்னா அதுக்கு வேணா சொல்லலாம் திவ்யாத்ம ஸ்வரூபம். அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. எம்பெருமானுடைய அந்த எம்பெருமான் ஆகிற அந்த ஆத்மா இருக்கு, நிஷ்கிருஷ்ட ஆத்மா, அதான் திவ்யாத்ம ஸ்வரூபம். அந்த திவ்யாத்ம ஸ்வரூபம் ஒன்ன தவிர மீதி அத்தனையும் நாராகாதான். நாரசப்தத்தில் அடிபடும். அவனுடைய திருமேனி, அவனுடைய திருக்கல்யாண குணங்கள், அவன் அணிந்து கொண்டிருக்கிற ஆபரணங்கள், இன்னும் பரமபதத்தில் இருக்கிற நித்திய சூரிகள், இங்க பூலோகத்தில் இருக்கிற மற்ற உலகங்கள் இருக்கக்கூடிய சேத்தனங்கள் என்னென்ன உண்டோ அத்தனையும் இந்த நாராகாந்த சப்தத்தில் அடிபடும். அப்போ திவ்யாத்ம ஸ்வரூபம் ஒன்னே ஒண்ணுதான் இந்த நாராகாந்த சப்தத்துல அடங்காமல் அதற்கு வெளிப்பட்டதா இருக்கிறது. மற்ற அத்தனையும் நாராகா சப்தத்துக்கு சேர்ந்து வரும். அப்போ அத்தனை நாராக அந்த நாரங்களுக்கும் அயனமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நாராயணன். அயனம்னா என்ன? அயனம்னா ஆதாரம்னு சொல்லணும். அதாவது அதையெல்லாம் அந்த அத்தனை வஸ்துக்களும் அவனிடத்துல ஆசிரியத்திருக்கின்றன. நாராயணத்துக்கு ரெண்டு அர்த்தம். அயனம் என்கிறது ஆசிரியம் அர்த்தம். அப்போ அத்தனை வஸ்துக்களும் அவனிடத்திலே ஆசிரியத்திருக்கின்றன. அதனால அவன் நாராக அயனம், நாராயணா அயனம் அப்படின்னு ஒரு அர்த்தம் காட்டு. நாராயணம் நாரங்களுக்கு அயனம் ஆசிரியமாய் இருக்கிறவன். நாரங்கள் அத்தனையும் அவனிடத்துல தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றா நாராக அயனம் எஸ்ய, அப்படிப்பட்ட நாரங்கள் எல்லாவற்றையும் தனக்கு ஆசிரியமாக அவனும் கொண்டு இருக்கிறான். அது எப்படி சொல்லுவாங்கன்னா எல்லாத்துக்கும் உள்ள அந்தர்யாமியா இருக்காங்க. அப்ப இதை தனக்கு இருப்பிடமாக அவன் கொண்டிருக்கிறான். ஆசிரியம்னா இருப்பிடம்னு வச்சுப்போம், இருக்கிற இடம்னு வச்சுப்போம். ஆசிரியம் சப்தத்திற்கு அப்படி மேலிருந்த பொடியாக ஒரு பொருள் கொண்டால் இருப்பிடம்னு வச்சுட்டா அப்போ நாரங்கள் அத்தனைக்கும் தான் இருப்பிடமாக இருக்கிறான். நாரங்கள் அத்தனையையும் தனக்கு இருப்பிடமாக கொண்டிருக்கிறான். ரெண்டும் உண்டு அவருக்கு. அதுதான் நம்ம சொல்லுகின்ற பொழுது அனைத்துலகம் தன்னுள் நிற்க தானும் அவற்றுள் நிற்கும் பிறான். எல்லாம் தனக்குள் இருக்கிறது, தானும் அவற்றுள் இருக்கிறான். கீதையிலே எம்பெருமான் பல இடங்கள்ல காட்டியிருக்கான். மத்சானி சர்வாணி பூதானி என்னெல்லாம் சொல்ற பொழுது எல்லாம் என்னை ஆசிரியத்து இருக்கின்றன சொல்றோம். அப்புறம் பச்சமே யோகம் ஐஸ்வரம்னு எல்லாம் எனக்குள்ள இருக்குன்னு காட்டும். அப்புறம் ஒவ்வொன்றையும் நான் இருக்கேன்றதையும் கீதையில காட்டியிருக்கேன். இதெல்லாம் என்னன்னா
இந்த நாராயணன் என்கிற சப்தத்திற்கு இந்த ரெண்டு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம்னா நாரங்கள் அத்தனைக்கும் தான் இருப்பிடமாய் இருக்கிறார், நாரங்கள் அத்தனையும் தனக்கு இருப்பிடமாக கொண்டிருக்கிறார் என்று ஒரு அர்த்தம் சொல்லணும். அப்ப இதுல இருந்து எல்லா கல்யாண குணங்களும் வந்து வருது. இந்த ரெண்டே ரெண்டு விஷயத்துல என்ன வந்து வருதுன்னு கேட்டா எல்லாம் தனக்குள்ள இருக்குன்னு சொன்னா அவருடைய பரப்பம் வந்துருது. மொத்த எம்பெருமான்களை அணுகிருக்கு அப்படின்னு சொன்னா பரப்பம் வந்துருது. எல்லாத்துக்குள்ளேயும் தான் இருக்கான்னு சொன்னா அவனுடைய சௌலபியம் வந்து எளிமை. இத்தனை வஸ்துக்கள் அவனுக்கு உட்காந்துருக்கான்னா அவனுக்கு வேதாந்த தேசிகன் வரலாறு பஞ்சாசத்துல சாதிக்கிறார். என்ன சாதிக்கிறார்? ஔதர்மதே மலதி சத்மனி வாசமானி லாக்கியேச்ச திவ்ய சதனே தமசஹா பலஸ்தா என்ற மிக உயர்ந்த ஸ்தானமான பரமபத வைகுண்டம் இருக்கிற பொழுது என்ன பண்றான் எம்பெருமான்? அத்தை விட்டுட்டுன்னு சொல்ல வேண்டாம், அது இருக்கிற பொழுது அங்கே எத்தனை வஸ்துக்கள்னா இங்க வந்து அந்த கலைவரமிதம் சுஷிரம் சுசூக்ஷ்மம். இது எப்படிப்பட்ட இடம்? இது நம்முடைய உடம்பெல்லாம் இதுக்கு கலைவரம்னு பேர் வச்சுட்டாரு. உள்ளுக்குள்ள தந்து பார்த்தா கலைவரமா தான், அதனால இதுக்கு கலைவரம்னு பேர் வச்சுட்டாங்க. அதனால கலைவரம் சுஷிரம், சுஷிரம்னு ஓட்டையம், ஓட்டைன்னா ஒரு ஓட்டைக்கு 9 ஓட்டை இருக்கணும். உன்னுடைய சுவர் வைத்து 80 நாட்டி உரோமம் வைத்து 9 வாசல் ஆழ்வார் திருமங்கி ஆழ்வாருடைய வாசல் இருக்கு. 9 வாசல் இருக்கு. ஒரு ஓட்டை இல்லை சரீரத்தில், 9 ஓட்டை இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள அதான் ஆச்சரியமா சொல்றேன். வேடிக்கையா சாதிப்போம். சுவாமி திருப்பதி கிருஷ்ணமாச்சார சுவாமி கோயம்புத்தூர் இருந்தார். காலட்சமா கேட்டுட்டேன். அவர் வேடிக்கை ஒரு ஆர்வத்தில் பரவ வச்சுட்டார். நன்னாதான் இருந்தார். ஆச்சரியமா இருக்கேன். என்ன திடீர்னு எப்படி பரவ வச்சார் அப்படின்னு கேட்டாலும் பரவ வச்சது ஆச்சரியம் இல்லை. எல்லாருமே இத்தனை நாள் இருந்ததுதான் ஆச்சரியம். யாருமே பரமதிக்கிறது ஆச்சரியமே இல்லை, எல்லாம் இருக்கிறது ஆச்சரியம். ஏன் ஆச்சரியம்னா உள்ள இருக்கிற பிராணனுக்கு பேருனா அது வாயு. பிராணன்ங்கிறது ஒரு வாயு, அது உள்ள கூட சுத்தி இருக்குது. உடம்புல 9 ஓட்டை இருக்கு. 9 ஓட்டையிலையும் வெளியே போகாத உள்ளுக்குள்ளேயே சுத்தி இருக்குது. இப்ப நீங்க பாருங்க, ஒரு பெரிய டயர் காத்துல கூட ஒரு டயர் அடிச்சு டயர் எல்லாம் காத்து அடிச்சு வைக்கும். ஒரு ஓட்டை இருந்துன்னா மொத்த காத்தை இறங்கி வெளியில போயிட்டு யோசனை பண்ணி பாருங்க அது எப்படி போயிடுது வெளியில. அதுக்கப்புறம் ஒண்ணுமே அந்த ஓட்டையை அடைச்சா வழியா அந்த காத்து உள்ள நிற்க மாட்டேங்குது. ஆனா இந்த சரீரத்துக்குள்ள இந்த காத்தானது எத்தனை வருஷம் இருக்குதுன்னா 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் 90 வருஷம் சதமானம் பகுதி 100 வருஷமே இருக்குது. எப்படி உள்ளுக்குள்ள சுத்திட்டு இருக்குது? இது உள்ளுக்குள்ள சுத்தறது தான் ஆச்சரியமே தவிர வெளியில போறது ஆச்சரியமே இல்லை. அதுதான் அதனுடைய சுபாவம் அப்படின்னு வேடிக்கையா அடிக்கடி போறது ஆச்சரியம் இல்லை, இருக்கிறது தான் ஆச்சரியம். சுவாமி வேடிக்கையா சாதிக்கும். ஆஹா இது 9 வாசல். 9 வாசல் எல்லாருக்கும் தெரிந்த வாசல் தான். என்ன கண்ணு 2, காது 2, மூக்கு 2, ஜலமல பாலங்கள் 2, 4 2 8 வாசல் ஆயிடுது. வாயு 1 9வது வாசல் எல்லாருக்கும் தெரியும். ஆகினால இத்தனை வாசல் இருக்கிற பொழுதும் அது எப்படி உள்ள சுற்றிட்டு இருந்தது அதான் புரியல. ஆக இப்படிப்பட்ட சுஷிரம் என்னால் ஓட்டையான விஷயம், அதுல போய் சுசூக்ஷ்மம் என்ன அதுக்குள்ள ஜீவாத்மா இருந்தால் சூக்ஷ்ம நிலையில் அந்த ஜீவாத்மாவுக்குள்ள பரமாத்மா இருக்கான்னு சொன்னா இது என்ன ஆச்சரியம், என்ன சௌலபியம், என்ன சௌலபியம். ஜாதம் கரீச ஆதரணாஸ்பதம் தே என்று என்ன உனக்கா இவை போய் ஆதரணமாக ஆகிவிட்டது என்று வேதாந்த தேசிகன் வரலாறு பஞ்சாசத்திலே ஆச்சரியப்படுகிறார். என்னால் அப்ப நாராக அயனம் எஸ்ய என்று அத்தனை நாரங்களையும் தனக்கு அயனமாக ஆச்சரியமாக, அதாவது தான் இருப்பதற்கு தகுந்த இடமாக அவன் கொண்டிருக்கிறான்னு சொன்னான். அது அவனுடைய சௌலபியத்தை காட்டுது. எம்பெருமானுடைய குணம் என்னால் ஒண்ணு மேன்மையை சொல்லலாம், இல்லை எளிமையை சொல்லலாம். மேன்மை என்கிறது எல்லாவற்றுக்கும் தான் ஆதாரமாக இருக்கிறது. எளிமை என்கிறது எல்லாவற்றையும் தனக்கு இருப்பிடமாக கொண்டிருக்கிறது. இந்த 2 குணமும் இந்த நாராயண சப்தத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கபடினாலே நாராயண சப்தத்தினால தெரிவிக்கப்படாத குணங்களே கிடையாது. அப்ப நாராயணன் சொன்னாலே எல்லா கல்யாண குணங்களையும் உடையவன் என்றுதான் அர்த்தம். அந்த அர்த்தத்தை தான் இங்கே எம்பெருமானார் அகிலஹேய பிரதிநீக கல்யாணிக்கத்தான சப்தத்திலே, அதாவது 4வது சூர்ணையினுடைய 5வது சூர்ணையினுடைய ஆரம்பம். அது அகிலஹேய பிரதிநீக கல்யாணிக்கத்தான ஆரம்பம். அதிலிருந்து அந்த நாராயண சப்தத்தினுடைய அர்த்தத்தை அவர் தெரிவித்துக் கொண்டு வருகிறார். இப்பொழுதும் அந்த நாராயண சப்தத்திற்கு அர்த்தமான கல்யாண குணங்கள் என்ன அப்படின்றத தெரிவிக்கிறார். இந்த கல்யாண குணங்கள் என்ன தனித்தனியா அந்த குணங்களுடைய பேரை சொல்றதுக்கு முன்னாடி மொத்தமாக அந்த குணங்களுக்கு உண்டான சில பெருமைகள் அதை சொல்றார். என்ன சொல்றார்? சுவாபாவிக, அனவதிக, அதிசய என்ன இதெல்லாம் அந்த குணங்களுக்கு பொதுவாக உண்டான ஒரு பெருமை
என்ன சொல்றாருன்னா பாருங்கள், சுவாபாவிகன் அந்த குணங்கள் எல்லாம் என்னன்னா ஜலத்துக்கு சைத்தியம் போல சுபாவ சித்தமாயிருக்கை. எம்பெருமானுக்கு கல்யாண குணம் எல்லாம் அது இயற்கையாகவே அமைந்ததுன்னு இன்னொன்னால உண்டாகாது. இப்போ மற்ற வாழ்க்கெல்லாம் என்ன ஒரு குணம் உண்டாகணும்னா கூட அதுக்கு ஈஸ்வரனுடைய அனுகிரகம், ஈஸ்வரசே சௌஹார்தம் என்று கீதையில காட்டுற மாதிரி பஞ்சதான 5 காரணம் காட்டுற அந்த மாதிரி இங்க கூட என்ன சொல்லணும் தெரியுமா, நமக்கு நல்ல குணம் நல்லவனா இருக்கான்னா பகவத் அனுகிரகம். அது தவிர பெரியவர்கள் கற்பித்து பழக்கி இவன் புஸ்தகங்களை வாசித்து அடிபட்டு அனுபவப்பட்டு இவனுக்கு இந்த குணங்கள் எல்லாம் அவ்வளவு சுலபமா வந்துருந்தான். எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இந்த குணங்கள் எல்லாம் வரத்துக்கு. அதனால என்ன தெரியுது, எந்த ஒரு குணத்தை இவன் அடைய வேணும் ஆனாலும் அந்த குணம் என்பது ஏதோ ஒரு காரணத்தினால்தான் இவனுக்கு வருது ஜீவாத்மாக்கள். ஆனால் பகவானுக்கு எப்படின்னு கேட்டா அது சுவாபாவிக. எப்படி ஜலம் என்னால் அதற்கு குளிர்ச்சி சுபாவம். தண்ணீர் இருக்கிறோம், அதுக்கு பேரே தமிழ் அப்படிதான் சொல்லுங்க. தண்ணீர் அப்படின்னா தன்மையை உடைய நீர். தன்மைனால் குளிர்ச்சி, அதுல நீர் அப்படின்னு தன்மை நீர் தண்ணீர் அர்த்தம். அப்ப அந்த ஜலத்துக்கு சுபாவம் என்ன, குளிர்ச்சி தான். என்ன பண்றோம், நமக்கு வேணும்னா அதை வெந்நீர் ஆக்குறோம். வெந்நீர் ஆக்கிட்டு வச்சுட்டா அப்படியே வெந்நீராவே இருக்குமான்னு இருக்காது. கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், மறுபடியும் தன்னுடைய சுபாவத்துக்கு போடும். அதான் தண்ணி, அது தண்ணி குளிர்ச்சி அடைத்து விடும். ஆகினால எப்படி அது ஜலத்துக்கு அந்த தன்மை என்கிற குளிர்ச்சி இயற்கையாய் அமைந்திருக்கிறதோ அதுபோல பகவானுக்கும் கூட இப்போ மேலே சொல்ல போகிற கல்யாண குணங்கள் அனைத்தும் எப்படி இருக்கின்றன, சுபாவ சித்தம், இயற்கையாகவே அமைந்தவை சொன்னார். அதற்கு மேலே அந்த கல்யாண குணங்கள் எப்படிப்பட்டவை என்றால் அனவதிக அதிசயம். அனவதிகம் என்னால் அவை எண்ணிக்கை இல்லாதவை, எல்லை இல்லாதவை. அவதி என்னால் எண்ணிக்கை, அது அவதின எல்லை, ஒரு முடிவு. அனவதிக என்னால் அந்த முடிவு இல்லாதது, அது முடிவே கிடையாது. ஒருத்தர் நல்லவர் அவ்வளவுதான். எவ்வளவு தூரத்துக்கு நல்லவர் அப்படின்னா தனக்கு ஒரு ஆபத்து வர வரைக்கும் அதாவது நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டேன், அவர் ஏதாவது இந்த பண்ணிட்டோம் உடனே கொள்ளாதவர் ஆகிடும். அப்போ அந்த எல்லைக்கு தெரியுது பாருங்க ஒவ்வொருத்தருக்கு. ஆனால் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களுக்கு எல்லைக்குன்றதே கிடையாது அப்படின்னா. அதற்கு மேலே அதிசய. அதிசய என்னால் என்னன்னா ரொம்ப ஆச்சரியமானவை, மிக மிக உயர்ந்தவைன்னு அர்த்தம். அவ்வளவுதான் சொல்லலாம். ஆஹா, நிச்சீமமாய். நிச்சீமம் என்ன, அவை நிச்சீமங்களாய். அதுக்கு மேல ஆச்சரியம், ஒன்னொன்னு நினைச்சாலாம் இப்படிப்பட்ட குணமா இப்படிப்பட்ட குணமா என்று நாம் நினைக்கும்படியா இருக்கிறதுக்கு தான் அதிசயம். ரொம்ப அதிசயமா இருக்கு சுவாமி, இது நான் கேள்வியே பட்டதில்லை, அதிசயமா இருக்கிறதுனால அப்படின்னு ஆச்சரியகரமா இருக்கிறது என்னதான் அர்த்தம். எம்பெருமானுடைய ஒவ்வொரு குணமும் சுவாபாவிக அனவதிக அதிசயம் சொன்னது. மேல சொல்ல போகிற ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் ஒன்னொன்னுதான் தனித்தனியா என்ன சொல்லலாம். சுவாபாவிக அனவதிக அதிசய ஞான, சுவாபாவிக அனவதிக அதிசய பல, சுவாபாவிக ஒன்னொன்னு நான் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு அந்த மாதிரி ஒன்னொன்னு இது அன்வயித்துக் கொள்ளணும் அப்படின்னா. அப்படி சொல்லிட்டு எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் நிறைய தெரிவிக்க போகிறார். வயத்துடைய விவரணம் திருக்கல்யாண குணங்களை தான் தெரிவிக்கிறது. நாராயண சப்தத்தில் சொல்லக்கூடிய தான் சொல்றான்னு சொன்னேன். இதே துவயத்துக்கு விவரணமாக எம்பெருமானார் அவர் எம்பெருமானாருடைய ஆச்சாரியர் என்னால் யார் ஆச்சாரியர், அவருக்கு மானசிகமான ஆச்சாரியராக அவர் கொண்டது ஆளவந்தார். எம்பெருமான் ஆளவந்தாருக்கு தனியம் பண்ணியிருக்கார். எத்பதாம் போர்ஹத்யாம் துத்வஸ்தா சேககர்மகா வஸ்துதாம் உபயாத்தோகம் யாமுனேயம் நமாமிதம். இதுதான் ஆளவந்தாருடைய தனியன். நியாயமா இந்த தனியனை யார் பண்ணணும், என்னால் எம்பெருமானாருக்கு சிஷ்யர்கள் ஒருத்தர் பண்ணிடணும். பெரிய நம்பியோ திருக்கோட்டியூர் நம்பியோ திருமாலை ஆண்டாலும் அவதான் பண்ணிருக்கணும். ஆனால் இந்த தனியன் எம்பெருமானார் பண்ணின தனியன், எம்பெருமானார் பண்ணின தனியன். ஆளவந்தாருக்கு இத்தனைக்கும் எம்பெருமானார் ஆளவந்தாரை நேரடியாக சந்திக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா ஆளவந்தார் எம்பெருமானாரை பார்த்தார், எம்பெருமானார் ஆளவந்தாரை பார்க்கல, ஜீவிய தசையில பார்க்கல. அவர் பரமதிச்ச பிற்பாடு தானே சம திருமேனியத்தானே சேமித்தார். ஆனாலும் கூட அவர் என்ன பண்ணிட்டார்னா ஆளவந்தாரையே நமக்கு ஆச்சாரியனாக கொண்டார். பெரிய நம்பியும் அப்படித்தான் சொன்னார். பஞ்சசம்ஸ்காரம் பண்ணினாலும் கூட பெரிய நம்பி என்ன சொன்னார்னா ஆளவந்தாரையே நீ ஆச்சாரியனாக கொள்ளும், ஆளவந்தாருடைய அவயவமாக இருந்து அடியேன் தேவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுகிறேனே தவிர இது அடியேன் பண்ணுவதாக தேவரையில் நினைக்க கூடாது என்றே சொன்னார். ஆளவந்தாருடைய கை பெரிய நம்பி.
கை பண்ணிட்டுனா ஆளவந்தார் பண்ணினதாகத்தானே. அப்படி பார்க்கிற பொழுது பெரிய நம்பிதான் எம்பெருமானாருக்கு நேரே ஆச்சாரியனாக இருந்தாலும் கூட, ஆனால் பெரிய நம்பியினுடைய நியமனமும் ஆளவந்தாரையே ஆச்சாரியராக கொள்ள வேண்டும் இருந்தது. அதனால்தான் எம்பெருமானார் பண்ணின கிரந்தங்கள் அத்தனையும் ஆளவந்தாருடைய கிரந்தங்களை அடிப்படையாக கொண்டு பண்ணப்பட்ட வேண்டும். அது ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். எம்பெருமானார் பாருங்கள், ஆளவந்தார் சித்தித்ரயம் என்று ஒரு கிரந்தம் அருள் செய்தார். அதாவது அந்த ஆத்ம சித்தி, சம்மித் சித்தி, கஜத்திரயம் மாதிரி அது சித்தித்ரயம். அது அதுவும் 3 கிரந்தம். சித்தித்ரயம் ஒரே கிரந்தம் இல்லை, அது 3 கிரந்தம். அது என்னன்னா சம்மித் சித்தி, ஈஸ்வர சித்தி, ஆத்ம சித்தி என்ன 3 சித்தியாக அவர் கிரந்தம் பண்ணியிருக்கார். அதாவது ஒண்ணுல சித்து, அச்சித்தி, ஈஸ்வரன் இவர்களை விளக்கி அவர் ஒரு கிரந்தம் செய்தார். அந்த சித்தித்ரயம் என்கிற கிரந்தத்தினுடைய அடிப்படையிலே தான் எம்பெருமானார் 4 கிரந்தம் அருள் செய்தார். ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், வேதாந்த சங்கிரகம் என்கிற 4 கிரந்தமும் இந்த சித்தித்ரயத்தினுடைய அடிப்படை. அப்படின்னா வச்சியா அது ஒண்ணு இல்ல ஒண்ணு அப்படி வச்சு கூடாது. அதனுடைய மொத்த கருத்து, சித்தித்ரயத்தினுடைய மொத்த கருத்தை இந்த அதனுடைய அடிப்படையிலே அந்த சித்தாந்தத்தை வைத்துக் கொண்டு 4 கிரந்தம் பண்ணினார். அதற்கு பிறகு எம்பெருமான் அவர் ஸ்தோத்திர ரத்னம், சதுஸ்லோகி என்று 2 ஸ்தோத்திரங்களை ஆளவந்தார் அருள் செய்தார். அதனுடைய அடிப்படையிலே தான் எம்பெருமானார் இந்த கத்தியத்திற்கு அருள் செய்தார். கத்தியத்திரை என்பது ஸ்தோத்திர ரத்னம் சதுஸ்லோகியினுடைய சதுஸ்லோகியில் இருக்கிற விஷயம் தான் முதல்ல ஆரம்பிக்கச்சியே. பகவன் நாராயணாபிமத அனுரூபான்றது அந்த சதுஸ்லோகியினுடைய விவரணம். மேல இருக்கிறதெல்லாம் ஸ்தோத்திர ரத்னத்துடைய விவரணம் என்று நாம் சொல்லலாம். அதே போல எம்பெருமான் ஆளவந்தார் இன்னொரு கிரந்தம் ஆகம பிராமாண்யம் என்று ஒரு கிரந்தம் அருள் செய்திருக்கிறார். அதனுடைய அடிப்படையிலே தான் எம்பெருமானார் நித்திய கிரந்தத்தை அருள் செய்தார். அதே போல ஆளவந்தார் கீதார்த்த சங்கிரகம் என்று கிரந்தம் அருள் செய்திருக்கிறார். அதனுடைய விவரணம் தான் எம்பெருமானாருடைய செய்த கீதா பாஷ்யம். அப்படி பார்த்தா ஆளவந்தாருடைய கிரந்தங்கள், அதுக்கு விவரணமாக எம்பெருமானாருடைய கிரந்தங்கள், இப்படி முழுக்கவே அப்படித்தான் அமைந்திருக்கிறது. அப்படி ஸ்தோத்திர ரத்னத்திலே எம்பெருமானை துதிக்கின்ற ஆளவந்தார் என்ன பண்ணினார்? ஒரு ஸ்லோகத்துல பல பல கல்யாண குணங்களை ஒரே ஸ்லோகத்துல சேர்த்து வசீபதான்யோ குணவான் ஸ்ருதி மிருதுத்வயாளு மதுரஸ்திர சமஹ கிருதீகதஜ்ஞா த்வமசி ஸ்வபாவதா சமஸ்த கல்யாண குணாமிருதோ ததிஹி என்று ஒரே ஸ்லோகத்துல வசி பதான்யா குணவான் ருஜுஹு சுசிஹி மிருதுஹு தயாளுஹு என்று இத்தனை இன்னும் நிறைய சொல்லிட்டே போறார். மதுரஹா ஸ்திரஹா சமஹா கிருதி கிருதஜ்ஞா என்று இத்தனை குணம் சொன்னார். இதுல ஒரு 12 குணம் சொன்னார் வச்சுக்கோ. அதை அப்படியே வச்சுட்டு அதனுடைய விவரணம் போல இங்கே இவர் என்ன பண்றாரு? எம்பெருமானார்னா இவர் இன்னும் சில குணங்களையும் சேர்த்து ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜ சௌசீல்ய வாத்சல்யமாந்தவ ஆர்ஜவ சௌகாந்த சாமிய காருண்ய மாதுர்ய காம்பீர்ய சாதுர்ய ஸ்தைர்ய தைரிய शौर्य पराक्रम सत्य काम सत्य संकल्प कृतित्व कृतज्ञतादि असंख्येय कल्याण गुण गणौग महानवा என்று இத்தனை கல்யாண குணங்களுக்கும் ஒரு பெரிய கடல் போலே இருப்பவனே என்று இவன் சொல்றான். அவன் அங்க என்ன சொன்னா கிருதஜ்ஞதா அசங்கிய அங்க ஆளவந்தார் அவர் அதே தான் சொன்னார். என்ன சொன்னா கிருதி கிருதஜ்ஞா சமஸ்த கல்யாண குணாமிருத உததிஹின இவரும் அதே மாதிரி குணாமிருதோததிஹி என்று அதே சப்தத்தை அப்படியே எம்பெருமானாலும் பிரயோகம் பண்ணியிருப்பது போல நாம் பார்க்கிறோம். அதுல இப்ப எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் அவர் எம்பெருமானார் காட்டுகின்றார். அது நம்முடைய அனுபவத்திற்கு விஷயமாகிறது. என்ன சொல்ற முதல்ல பாருங்கள், இந்த பிரகடனத்துக்கு நான் நிதானமா 6 அமரத்தான் நாம் அனுபவிக்கணும். ஏன்னா மேல போகலாம் கிடுக்கிட்டு போயிடலாம். இது கொஞ்சம் ரொம்ப விசேஷமான பாகம். எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் ஒன்னொன்னையும் நாம் அப்படி தெரிந்து கொள்ளலாம். என்ன சொல்ற பாருங்க, முதல்ல ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் அப்படின்னு 6 கல்யாண குணங்களை சொன்னாங்க. இந்த 6 கல்யாண குணங்கள் தான் மற்ற அத்தனை கல்யாண குணங்களுக்கும் அடிப்படை. அதாவது இதுதான் ஊற்றுவாய். இதுல இருந்து தான் மற்ற குணங்கள் வரலாம். அதாவது நம்ம பட்டமா சொல்றோம்னா ஃபவுண்டன் சோர்ஸ் சொல்றாங்க. இந்த ஃபவுண்டன் சோர்ஸ் இந்த 6 கல்யாண குணங்கள் தான். இதுல இருந்து தான் மற்ற எல்லா கல்யாண குணங்களும் எம்பெருமானுக்கு புறப்படுகின்றன அப்படின்னு சொல்றார். அதுல முதல்ல ஞானம்னு சொல்றார். ஸ்ரீவிஷ்ணு புராணத்துல நம்ம பராசரரே ஸ்பஷ்டமா ஒரு கல்யாண குணத்தையும் எடுத்து அந்தந்த குணங்களுக்கு என்ன அர்த்தம் நம்ம ஸ்பஷ்டமா காண்பிச்சிருக்க. அந்த அடிப்படையில தான் இங்க பெரியவாச்சான்களையும்
வியாக்கியானம் காட்டுகின்ற. ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னா அறிவு, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எம்பெருமானுடைய ஞானம் எப்படிப்பட்டது என்னால் யோவேத்தி யுகவத் சர்வம் பிரத்யக்ஷேன சதாஸ்வதா என்று எல்லாவற்றையும் பிரத்யக்ஷமாகவே எல்லா காலத்திலும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான். அதுதான் ரொம்ப பாருங்க, அதை என்கிறபடியே அந்த பிரமாணத்தை எடுத்து காட்டினார். இந்த விஷ்ணு புராண ஸ்லோகம் தான். அதுல என்ன சொன்ன, எல்லாவற்றையும் ஒரு காலே எப்போதும் உள்ளபடியே அறியவற்றாய் இருக்கை என்பது ஞானம். அது ஞானம். எல்லாவற்றையும் அவன் அறிவான், ஒரே சமயத்தில் அறிந்து விடுவான், எல்லா காலத்திலும் அறிவான் அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் கொஞ்சம் எதிர்மறையா திட்டாந்தம் காட்டினாத்தான் அந்த ஞானத்துடைய பெருமை நமக்கு தெரியும். இப்ப நமக்கு கூட ஞானம்னா, எனக்கு கூட ஞானம் இருக்கு சுவாமி, ஞானம் இல்லைன்னா அழிவோட எனக்கு ஞானம் இல்லைன்னு அதாவது சொல்லிட்டு போறாளா, அதுவும் ஞானம் இருக்குது அப்படின்னா. ஆனா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கேட்டா தெரியாது சுவாமி, பார்த்து தான் சொல்லணும் அப்படின்னு புத்தகம் பார்த்து சொல்றேன், சட்டம் ஞாபகம் வரல அப்படின்னு சொன்னா என்ன ஆகுது, எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு விடல. தெரிஞ்சுட்டாலும் எல்லாம் நினைச்சிருக்கல, அது தெரிஞ்சுட்டதே நினைச்சிருக்கல. இந்த தெரியாத்தி எவ்வளவுன்னு கேட்டா, கற்றது கையளவு கல்லாதது உலகளவு, கைமண் அளவு. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. நமக்கு ஏதோ இந்த விஷயத்திலேயே எத்தனையோ தெரிஞ்சதே மறந்து போகணும். தெரியாதது என்னன்னு கேட்டா எத்தனை விஷயங்கள். அதுவும் தவிர இன்னொன்னு தெரிஞ்சிருக்கிற விஷயங்கள் கூட பல விஷயங்கள் அப்படி நான் கேள்விப்பட்டிருக்கேன், எங்கேயோ வாசிச்சேன், புஸ்தகத்துல தெரிஞ்சு இப்படித்தான் சொல்றோம். ஆனா பகவான் அப்படி இல்லை, எல்லாத்தையும் பிரத்யட்சமாகவே அறிந்து கொண்டிருக்கிறான். பகவானுடைய அந்த ஞானத்துக்கு சொல்றாங்க. யோவேத்தி யுகபத்துன்னு என்ன அர்த்தம், ஒரே சமயத்திலே அர்த்தம். சர்வம் என்னால் எல்லாவற்றையும் பிரத்யக்ஷேனா, கண்ணால பார்ப்பது போல. அதுக்குதான் பிரத்யக்ஷம்னா கண்ணால பார்க்கிறது நினைச்சிட்டு இருக்கணும். இந்திரியங்களால் அறியது அத்தனைக்கும் பிரத்யக்ஷம் தான் பேரு. அது இப்போ விஷயம் வேண்டாம். சதாஸ்வதா என்று தானே இயற்கையாக எல்லாவற்றையும் தான் அறிந்து கொண்டிருக்கிறான். யுகபத்துன்னா எல்லாத்தையும் ஒரே காலத்துல அறியறது ரொம்ப கஷ்டம். நமக்கெல்லாம் இந்த பக்கத்துல அவ்வளவு காணும், ஆந்திர இந்த பக்கத்துல உண்டான்னு தெரியாது. ஆந்திர தேசத்துல எல்லாம் இந்த தசாவதானம், அட்டாவதானம், சதாவதானம் இதுக்கு பயிற்சியே கொடுக்குறோம். அதுக்கு சில பேர் இருப்பாங்க, ஒரே சமயத்துல 10 காரியம் நடக்கும், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதெல்லாம் கூட அப்படியே நேரம் பார்த்தது, டிவி ஷோல பார்த்தது. இங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சு எப்போ ஒரு வாட்டி போடுறது காமிச்சேன், அந்த மாதிரி பார்த்துருக்கேன். என்ன ஒருத்தர் உபன்யாசம் ஏதோ சொல்லிட்டே இருப்பார், ஒருத்தர் கேள்வி கேட்பார், இன்னொருத்தர் பின்னால இருந்து ஒருத்தர் பூ தூக்கி அவர் மேல போடுவார், ஏதோ இன்னும் ஒரு இடத்துல மணி அடிச்சுட்டே இருப்பான். எல்லாம் முடிவிட்டு எத்தனை தடவை மணி அடிச்சா, எத்தனை தடவை பூவை போட்டா, யார் யார் என்னென்ன கேள்வி கேட்டா எல்லாத்தையும் சொல்லணும். மொத்தம் 1/2 மணி நடக்கும், எல்லாத்தையும் கேட்கணும். கேட்டு முடிஞ்ச உடனே எத்தனை கேள்வி கேட்டா, யார் யார் என்னென்ன கேள்வி கேட்டா, அந்த கேள்விக்கு என்ன பதில், அதே மாதிரி இவர் முதுகுல எத்தனை பூவை எரிஞ்சா, எத்தனை தடவை அந்த மணி அடிச்சது, ஒண்ணு இங்க ஒண்ணு வேண்டா ஒண்ணு காணும், ஒண்ணு நம்ம அதுக்குள்ள திட்டாடி தெரியும். ஆனா இந்த 10 காரியத்தை ஒரு சமயத்துல அறிந்தால் அவனுக்கு தான் தசாவதானின்னு. சில பேருக்கு சதாவதானின்னு சொல்றான். 100 காரியத்தை ஒரு சமயத்துல பண்ணுவான். அதுக்கெல்லாம் அவன் நிறைய பயிற்சி வரும். அவங்க நாதமணிகளை சதாவதானியா சொல்லியிருக்க. அவருடைய சரித்திரத்துல சொன்னாலும் நாதமணிகள் தேவகானம் எது மனுஷகானம் எது பிரிச்சு சொன்னான். உடனே அவன் சொன்னான், மகாராஜா நீ விஷயிலே வல்லதும் தேவகானம் மனுஷகானம் எது உனக்கு எப்படி தெரியும், நன்னா தெரியும், நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டானா. உடனே அவர் என்ன பண்ணாரா, 100 பேர் அந்த சரித்திரத்துல எழுதி வச்சிருக்கான். 100 பேரை வச்சுட்டு ஒரு தாளத்தை அடிக்க சொன்னாராம். 100 பேரையும் ஏக காலத்துல 100 பேர் தாளத்தை போட்டாங்க. உடனே நாதமணிகள் போய் ஒவ்வொரு தாளமும் இன்னும் எடை உள்ளதுன்னு சொன்னார். தாளத்துடைய ஒலியை கொண்டு அதனுடைய எடையை கண்டுபிடிக்கிறதுன்றதே கஷ்டம். அது 100 தாளம் ஏக காலத்துல அடிக்கப்பட்ட பொழுது ஒவ்வொரு தாளத்துடைய ஒலியை தனித்தனியா பிரித்து அறிந்து கொண்டு அந்த தாளம் இவ்வளவு எடையுடையதுன்னு சொன்னாரா. அவர் நிறுத்து பார்த்தா அது சரியா இருக்கும். என்ன நினைச்சே பார்க்க முடியும். இப்படி எல்லாம் சொல்றாரு சில பேர். அப்படிப்பட்ட சில பகவத் அனுகிரக விசேஷத்தாலே ஒரு சிலருக்கு ஒரு விஷயங்கள், ஒரு சில விஷயங்களையாவது அந்த சக்தி ஏற்படுகிறது. ஆனா எப்பெருமான் எப்படிப்பட்டவன்னா யுகபத்து சர்வம் வேத்தி, எல்லாவற்றையும் ஏக காலத்தை அறிந்திருக்கிறவனாய் இருக்கிற அந்த விஷயத்திற்குத்தான் ஞானம்னு பேருன்னு சொன்னார். அடுத்தது பலம். பலம் என்ன, சங்கல்ப மாத்திரத்தாலே சர்வ பதார்த்தங்களையும் தரிக்கும் தாரண சாமர்த்தியம். பலம்னா நாம் நினைச்சிருக்கிறது தோல் வலிமை. தோல் வலிமை இல்லை, தோல் வலிமைன்னா அது தரிக்கிற சாமர்த்தியம். அதை என்ன பண்ண லோகமத்தனையும் தரிக்கிறானா என்பதுனா, தரிக்கிறானா எத்தால தரிக்கிறானா பிசிக்கலா இல்லை.
எம்பெருமான் தரிக்கிறது பூரா மென்டலா தான் தரிக்கணும் அப்படின்னு சொல்லணும். அப்படி மென்டலா எப்படி தரிக்க முடியும்னு கேட்டான். அதுங்க சங்கல்ப மாத்திரத்தாலே, தன்னுடைய சங்கல்பத்தாலே எல்லா பதார்த்தங்களையும் ஏக காலத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறான்னு சொன்னா, சங்கல்பம் நான் இதை தரிக்க கடவனாக ஆவேன் என்று நினைத்தானால் உடனே அந்த வஸ்து அவனாலே தரிக்கப்பட்டு விடுகிறது. என்ன அப்படி சொன்னோம்? அதற்குத்தான் என்ன பேருன்னு கேட்டார், பலம்னு பேரு. அதற்கு மேலே ஐஸ்வர்யம். ஐஸ்வர்ய என்கிற சப்தத்திற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஐஸ்வர்யம்ன்றதுக்கு சொல்ற நியமன சாமர்த்தியம் சொல்றோம். ஐஸ்வர்யம் நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நிறைய பணக்காசு செல்வம், அதுக்கு தான் ஐஸ்வர்யம் பேர். லோகத்துல அது சாமானியமா சொல்ற விஷயம் தான். ஐஸ்வர்யம் செல்வம் அப்படின்னு சொல்றோம். ஆனா உண்மையாக இவர்கள் சொல்ற அர்த்தம் என்னன்னு கேட்டா, ஈஷ் என்கிற தாது, அந்த வர்பல் ரூட் இருக்கு, அதுக்கு நியமனம் அர்த்தம். ஈஷ் நியமனே அப்படின்னு அது சொல்லி வச்சிருப்பா. அந்த தாது பாட்டுல சொல்லி வச்சிருப்பா. ஈஷ்னா நியமனம் அர்த்தம். நியமனம்னா என்ன? ஐஸ்வர்யம்ன்றதுக்கு ஒரு இதுல தமிழ்ல அர்த்தம் சொல்லணும்னு சொன்னா ஆளுகை அல்லது ஆளுமைன்னு அர்த்தம் சொல்லணும். செல்வம்னு நியாயமா அர்த்தம் சொல்லக்கூடாது. ஏன் செல்வம்னு சொல்றோம்னு கேட்டா, அந்த செல்வம்ங்கிறது நம்மாலே நியமிக்கப்படுவதா இருக்கிறது. அதனால செல்வத்துக்கே அந்த பெயர் ஆகு பெயரா வந்துவிட்டுறது என்று தான் நான் சொல்லணும். எனக்கு ஒரு செல்வம் வேணும்னு சொல்றான் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு பணம் காசு வேணும்னு சொல்றான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பணம் காசு வேணும்னு அர்த்தம். பணம் காசை என் இஷ்டப்படி நான் நியமித்து நான் செலவழிக்கும்படியா அந்த பணம் இருக்கணும் அர்த்தம். இத்தனை தூரம் அர்த்தம். நான் சொல்றேன், பணம் வேணும்னு ஆசை அப்படின்னு சொன்னா, சரி இந்த வச்சுக்கோ அப்படின்னு ஒரு 10 லட்சம் ரூபாய் என் கையில கொடுத்துட்டோம். எல்லாரும் இந்த கதவை போட்டுட்டு ஆத்துக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோ, எனக்கு சந்தோஷம் தான். என்ன பண்றது? அந்த பணத்தை விட்டுட்டு தலை வச்சுட்டு தூக்காதா? பணம் கொடுத்த பணம் 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 இல்லையே. எது பணம்? அதான் நான் சொன்னேன். நினைக்கிறேன் எக்கனாமிக்ஸ் படிச்சேன் ஒரே ஒரு வருஷம் இதுல கல்லூரியில படிச்சு. அப்ப முதல் கிளாஸ்ல எனக்கு ஒரு சூத்திரம் மாதிரி ஒன்று சொல்லி கொடுத்தா. அது ஒண்ணுதான் ஞாபகம், மத்தெல்லாம் மறந்து போச்சு. நான் அதுக்கப்புறம் வேற படிக்க போனேன், அதனால இது ஞாபகம் இல்லை. என்ன சொன்னா தெரியுமா? மணி இஸ் வாட் மணி டஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான். அது ஒன்று முதல் ஞாபகம் இருக்கு. இதுக்கு உபயோகப்படுறது அதனால ஞாபகம் இருக்கு. என்னன்னா, எது பணம் அப்படின்னா எது பணமா உபயோகப்படுறதோ அதுதான் பணம்னு பேருன்னு சொன்னான். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இப்ப இங்க 1000 ரூபாய் நோட்டுன்னு வச்சுட்டு இருக்கோம். இந்த 1000 ரூபாய் நோட்டை பக்கத்து தேசத்துக்கு போனோம்னா அது என்ன பொட்டலம் கட்டுறது கூட உபயோகப்படாது. அந்த ஊர்ல எது செலவணி ஆகலைன்னா அது பணம்னே பேர் கிடையாது. அப்ப அந்த ஊர்ல எது செலவணி ஆகுதோ அதுக்குதான் பணம்னு பேர். அப்ப பணம் என்னால எது பணம்னா எது பணமா உபயோகப்படுறதோ அதுதான் பணம் அப்படின்னா மணி இஸ் வாட் மணி டஸ். அப்போ அந்த ஐஸ்வர்யம்ன்றது என்னன்னு கேட்டா, நம்முடைய இஷ்டப்படி விநியோகம் கொள்ளும்படியாக ஒரு வஸ்து இருந்ததானால் அதுதான் நமக்கு ஐஸ்வர்யம். இஷ்ட விநியோக அர்ஹமாயிருத்தல் அப்படின்னு சேஷத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறது. அப்ப ஐஸ்வர்யம்னு சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா ஆளுமை, ஆளுகை என்ன அப்படி அர்த்தம் சொல்லணும். லோகத்துல கூட என்ன சொல்றா, இப்ப வித்யை அதை கூட ஐஸ்வர்யமா சொல்றோம். புத்திர ஐஸ்வர்யம் தமிழ்ல கூட கல்வி செல்வம், மக்கள் செல்வம், இப்படி எல்லாம் வச்சனங்கள் நிறைய சொல்றான். கல்வி செல்வம்னா செல்வம்னா பணக்காசு தானே சுவாமி, கல்வியை போய் எப்படி செல்வம்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, கல்வியை போட்டு பணம் காசை சம்பாதிக்கிறோம், மக்களை போட்டு நமக்கு வேண்டியதை சம்பாதித்து கொள்ளலாம் எங்க அப்படின்னாரு. அப்ப நம்முடைய ஆணைக்கு உட்பட்டு நாம் அதை ஆளும்படியாக இருந்தால் அதற்கு ஐஸ்வர்யம்னு பேரு, அதற்குத்தான் செல்வம்னு பேரு. அப்ப இங்க பகவான் வந்து ஞானம் பலம்னு சொன்ன பிற்பாடு ஐஸ்வர்யம்னு சொன்னா என்ன அர்த்தம்னா அந்த நியமன சாமர்த்தியம். அதுதான் அதுல கூட எம்பெருமானுக்கு இந்த ஈஸ்வரன் பேரெல்லாம் சொல்றான். ஈஸ்வரன் பேர் சொல்லலாமா? அதெல்லாம் வச்சுட்டு என்னடா திருப்பல்லாண்டு வியாக்கியானத்துல ஒரு அர்த்தம் சொல்றோம். என்ன சொல்றாங்கன்னா, ஈஸ்வரன் ஒரு சப்தம் இருக்கு, அதுக்கு நியமனம் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ ஒருத்தன் நியமிக்கிறவன் சொல்லணும்னா என்ன சொல்லணும்னு கேட்டா அவனுக்கு ஈஷகான்னு சொல்லணும், ஈஷகான்னு தான் சொல்லணும். ஆனா சப்தம் சொல்ற பொழுது ஈஸ்வரகான்னு ஒரு சப்தமும் சொல்றோம். அப்படின்னா அதுக்கு உடனே பாணியனுடைய ஒரு சூத்திரத்தை எடுத்து காட்டினார். ஸ்வபாவே வரட் அப்படின்னு ஒரு சூத்திரம். ஸ்வபாவே வரட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பலஹான்னு சப்தம் இருக்கு, அதுக்கு வறட்சி பிரத்யம் பேரு, சபிக்ஸ். பலஹான்றது பிரத்யம்னா சபிக்ஸ். அப்ப வறட்சின்னு ஒரு சப்தியம் ஈஸ்வர நியம வர்பல் ரூட்டோட வறட்சின்னு ஒரு பிரத்யம் சேர்ந்ததுதான். அந்த வறட்சி பிரத்யம் எப்போ சேரும்னு கேட்டா
இங்க சொல்லப்பட்ட விஷயம் அவனுக்கு இயற்கையாகவே அமைந்திருக்குமானால் அப்ப அவனை அந்த வறட்சி சப்தத்தால் சொல்லலாம், மற்றவாறு சொல்லக்கூடாது. அப்போ ஈசம் அந்த அதாவது ஈசிதத்வம் என்கிற குணம், அதாவது நியமிக்கிற சாமர்த்தியம் சொன்னேன், அது ஒருத்தருக்கு சுவாபாவிகமா இருக்குமானால், இயற்கையாகவே இருக்குமானால் அவன் மட்டும்தான் ஈஸ்வரஹான்னு சப்தத்தால் சொல்லணும். மற்ற பேர் அத்தனை பேரையும் ஈஷஹான்னு தான் சொல்லணும், ஈஸ்வரஹான்னு சொல்லக்கூடாது. அப்போ நமக்கெல்லாம் நியமன சாமர்த்தியம் எதனால வருது அப்படின்னு கேட்டா, ஏதோ நமக்கு உபாதி ஒரு காரணத்தினால வருது. சொல்றேன், உத்தியோகத்துல இருந்தேன், அப்ப என் பேர் இருக்கிறவங்க நான் நியமிச்சுட்டு இருந்தேன். இப்ப என்ன ரிட்டையர் ஆயிட்டேன், போய் அத்தை செய்ய சொன்னா போய் அதெல்லாம் ஆத்துல வச்சுக்கோ, இங்க வராது இருக்கோம். அப்ப என்ன ஆச்சு, அங்க நான் நியமன சாமர்த்தியம் எனக்கு 4 நாள் இருந்தது, அந்த 4 நாள் முடிஞ்சு போயிட்டுனா அப்புறம் ஒருத்தர் அந்த கிட்டே வர நான் ஒன்றும் நியமிக்க முடியாது. அந்த நியமன சாமர்த்தியம் எத்தால வந்தது என்ன கேட்டா, ஏதோ போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியமோ அல்லது அங்க வந்து சேர்ந்தவர்களுடைய பாவமோ, நான் போய் அவளுக்கு எஜமானமா வந்து சேர்ந்தேன் என்று சொல்றேன். இப்ப இதெல்லாம் கூட ஒரு காரணத்தினுடைய அடிப்படையில் வருது. ஒவ்வொன்றும் கூட ஏதாவது ஒரு காரணத்தினால நமக்கு வந்து சேருது. இந்த நியமனத்தை அந்த நியமன சாமர்த்தியம் என்கிறது யாரை நியமிச்சாலும் சரி, பாரியை நியமிச்சா கூட அது கூட காரணம் தான். என்ன காரணம், அவள் எனக்கு பாரியா வந்து சேரணும்னு அவளுடைய தலை எழுத்து, இது என்னுடைய தலை எழுத்து என்று இப்படி சொல்றாரு. ஏதோ ஒரு காரணம் இத்தால வருகிறது. ஆனால் காரணமே இல்லாமல் அது இயற்கையாகவே அந்த சுபாவம் எம்பெருமானுக்கு அமைந்திருக்கிற அப்படின்னால அவனை ஈஸ்வரா என்று சொன்னீங்கன்னா சுபாவே வரன் என்கிற சூத்திரத்தின் பிரகாரம் அது சுவாபாவிகமா. அதனால்தான் இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தொடங்குகிற பொழுது அந்த சுவாபாவிகான சப்தத்தை போட்டுட்டேன். இந்த அத்தனை வெள்ளான குணங்களுமே இந்த மாதிரி பகவானுக்கு மட்டும் சுவாபாவிகம், மற்றவாளுக்கெல்லாம் மட்டும் அது வந்தேரி வீடு எல்லாம் வந்து சேர்ந்தது. ஐஸ்வர்ய என்பதற்கு நியமன சாமர்த்தியம் அப்படின்னா, அதுக்கு அடுத்தபடி வீரியம். வீரியம்னா ஏற்கனவே பலம்னு ஒன்று சொல்லிட்டேன். அதுவும் வீரியம்ன்றதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, பலம் என்கிற சப்தத்தால என்ன தெரிவிக்கப்படுகிறதுனா எல்லா வஸ்துக்களையும் தன்னுடைய சங்கல்ப மாத்திரத்தால் தரித்திருக்கிறான், அதுதான் பலம்னு சொன்னார்கள். அதனால வீரிய சப்தத்துக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா, சர்வத்தையும் தரித்து சர்வத்தையும் நியமித்து போறான் என்றாலும் கூட பூர்வம் பேராத அனாயாசம். இந்த வீரியம்ன்றது என்னன்னா இத்தனை காரியத்தை பண்றானே, அதாவது கொஞ்சமாவது சிரமப்படுவோம். இந்த பூர்வம் பேராதன்னா பூர்வம் போனாதான் அர்த்தம் வச்சுக்கலாம், இல்ல பூர்வம் வேர்க்காதன்னு அர்த்தம் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு கொஞ்சம் படுவா இருக்கிற வஸ்துவை நம்ம தூக்கணும்னா கொஞ்சம் சிரமப்பட்டு அப்படி பூர்வத்தை நெரிக்கலாம். ஆனா எம்பெருமானுக்கு லோகமத்தனையும் தாங்கலாம், சங்கல்பத்தால லோகமத்தனையும் நியமிக்கிறான். ஆனா அவனுக்கு ஒரு பூர்வத்தை கூட அப்படி அசைக்கிறது அவ்வளவு சுலபமா அந்த காரியத்தை பண்றான். அதுதான் வீரியம் என்று சொன்னார். இன்னொரு அர்த்தம் சொல்றார், எல்லாவற்றையும் உண்டாக்கான் என்றாலும் தான் அவிகர்த்தனாயிருக்கும் அதிகாரத்தை என்னவுமா. வீரியம்னா வஸ்துக்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கலாம் என்பதுமான். ஆனா உண்டாக்கினவனுக்கு என்ன ஆகுது, ஏதாவது குறவு ஏற்படுறதானா குறவு ஏற்படுறதே இல்லை. அவன் எப்பவும் அப்படியே லோகத்தில் சொல்றாங்க, பிரசவான் தஞ்சை எவ்வளவு ஒரு வச்சனம் உண்டு. குழந்தைகளை பிரசவிக்க தாயாருக்கு என்ன ஆயிடுது, எவனம் எல்லாம் போயிடுது, சக்தி எல்லாம் போயிடலாம். ஆனா எம்பெருமான் ஜகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறான், ஆனா அவனுடைய சக்தி குறையறதே இல்லை, அப்படியே இருக்கான். அதாவது எல்லாவற்றையும் உண்டாக்கான் என்றாலும் கூட அது மட்டும் இல்லை, வஸ்துக்களை உண்டாக்குறதுன்னா தான் அதனால மாறுபாட்டை அடையலான்னு கேட்டா அவிகர்த்தனாய் இருக்கும் என்று விகிருதி மாறுபாடே கிடையாது. அவன் அப்படியே இருக்கான். ஆனா ஜகத்து பூரா அவனுடைய அம்சமாக இருக்கிற சேத்தனா சேத்தனங்களுக்கு தான் ஏற்படுகின்றன என்று இப்படிப்பட்ட அதிகாரத்தை என்னவுமா என்று வீரியத்துக்கு 2 அர்த்தம். என்னன்னா எல்லா வஸ்துக்களையும் தாங்கி எல்லா வஸ்துக்களையும் நியமித்தாலும் அதனால அவனுக்கு சிரமம் ஏற்படுவதில்லை என்கிறத இது பூர்வம் பேராத அனாயாசம் அப்படி சொன்னார். இன்னொன்னு என்ன சொன்னா, எல்லா வஸ்துக்களையும் சிருஷ்டித்தாலும் தனக்கு மாறுபாடு எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதும் வீரியம் என்கிறதுக்கு அர்த்தமாக கொள்ளலாம் என்று காட்டினார். அதுக்கு மேலே சக்தின்னா என்னன்னா பிரவೃತ್ತಿ முன்முக்கரான சேதனுக்கு சக்தியை கொடுத்து பிரவர்த்திப்பிக்கும் பிரவர்த்தகத்துவ சாமர்த்தியம். இந்த சக்தின்றது என்னன்னா தான் சக்தி உடையவனா இருக்கிறது ஆச்சரியம் இல்லை, தனக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு சக்தியை கொடுக்குறானே அதுதான் அவனுடைய சக்தின்றது. காரியத்தை செய்ய வைக்கிறது செய்யறது சொல்லும்போது செய்ய வைக்கிறது தான் கேட்டோம். இந்த லோகத்துல கூட என்ன தெரியுமா, யார் லீடர்னா எப்படி இருக்கணும்னு கேட்டா, யார் காரியம் செய்யறாலும் அவன் லீடர் இல்லை,
யார் காரியம் செய்ய வைக்கலாமோ அவன் தான் லீடர்னு சொல்லுவான். வேலை வாங்குறவனுக்கு தான் எஜமானு தெரியாதவங்க தானே எல்லாத்தையும் செஞ்சா அவன் எஜமானே இல்லைன்னு சொல்லுவான். இங்க என்ன பண்றான் எம்பெருமான் பிரவர்த்தி உண்முகரான சேத்தனம். அவர்கள் அத்தனை பேருக்கான் பிரவர்த்தி சக்தியை கொடுத்து அவர்களை பிரவர்த்தி செய்யும்படி இவன் தூண்டுகிறான். அப்படிப்பட்ட பிரவர்த்தக சாமர்த்தியம் இருக்க அதற்குத்தான் சக்தி என்று பெயர்னு சொன்னார். இன்னொன்னு சக்தி என்பதற்கு 2-3 அர்த்தம் காட்டுறார். அகடித கடனா சாமர்த்தியம். அகடித கடனா சாமர்த்தியம்னா அகடிதம் என்னால் அதாவது கடிதம்னா பொருந்ததுன்னு அர்த்தம். அகடிதம் என்னால் பொருந்தாதுன்னு அர்த்தம். அகடித கடனான பொருந்தாதவற்றையும் பொருத்த வைத்தல் எப்படின்னு சொல்ல முடியாது. அகடித கடனா சாமர்த்தியம் எதை கேட்டாலும் அகடித கடனா சாமர்த்தியம் தான். அதாவது எது பொருந்தலையோ அதை பொருத்த வைக்கிறான் அப்படின்னு சொன்னா ஆச்சாரியா காட்டியிருக்கான். முக்கியமா என்ன சொல்றான் அந்த பகித்த சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா அப்படின்னு ஒரு வேத வாக்கியம் இருக்கு. இந்த வேத வாக்கியத்துல என்ன இருக்குன்னா சர்வம் வியாபிய எல்லா வஸ்துக்களிலேயும் எம்பெருமான் வியாபித்திருக்கிறான். எப்படி வியாபித்திருக்கிறான்? அந்தச்ச பகிச்சன் அந்த அதாவது ஒரு வஸ்துக்கு உள்ளேயும் வியாபிச்சிருக்கான் வெளியிலையும் வியாபிச்சிருக்கான் அப்படின்னு சொன்னான். எல்லா வஸ்துக்களிலேயும் சொன்னான். ஆனா இதுல ஒரு டெக்னிக்கலா ஒரு அப்ஜெக்ஷன் உண்டு. என்ன வஸ்துனா உள்பகுதி என்கிறதே இல்லாத தத்துவமான அணு தத்துவத்தை சொல்லி வச்சிருக்காங்க. அணுன்னா அதுக்கு உள்ளே உள்பகுதியிலே கிடையாது. அப்ப அந்த அணுவுக்கு எம்பெருமான் உள்ள இருக்கானா இருக்கான். அணுவுக்கு தான் உள்பகுதியே கிடையாது. அது எப்படி உள்ள இருக்க முடியும் அப்படின்னு என்ன பண்றது? வேதம் சொல்றது அணோரணியான் மகதோ மகியான். இன்னொரு வேத வாக்கியம் அணோ அணியான் மகதா விபு தத்துவம்னு ஒன்று. விபுனா என்ன தெரியுமா? அதுக்கு எல்லையே கிடையாது. நித்திய விபூதின்னு சொல்லிட்டு அது விபூன்னு சொல்லிட்டார். பரமபதம்ன்றது விபு தத்துவம். அந்த விபு தத்துவத்துக்கு வெளிப்பகுதின்றதே கிடையாது அப்படின்னு சொன்னா எம்பெருமான் அதுக்கு வெளியிலேயும் வியாபிச்சிருக்கான். இது எப்படி சுவாமி வெளியே இல்லாத தத்துவத்துக்கு எப்படி வெளியில வியாபிக்க முடியும் அப்படின்னா இந்த கேள்வி எல்லாம் நீ கேட்க முடியாது. ஏன்னு கேட்டா அகடித கடனா சாமர்த்தியம் ஒன்ன ஒத்துருட்டா அது எல்லாம் அழிக்கும். அவனால முடியும். எப்படி முடியும்னா அது அவனால முடியும் அவ்வளவுதான் சொல்லலாம். இதுக்கு மேல பதிலே சொல்ல முடியாது. எப்படி முடியும்னா அது எப்படி முடியும் அவன் தான் போய் கேட்கும். அது எந்த விஷயம் தெரியுமா? அது நம்முடைய புத்திக்கு எட்டது அவ்வளவுதான். ஏன் எட்டலன்னா நமக்கு அவ்வளவுதான் புத்தி அவ்வளவுதான் சொல்லணும். இந்த புத்தி நல்ல விகாசமா அடைந்து எப்பொழுது அடையும் கேட்டா இந்த லோகத்திலிருந்து நாம் எல்லா கர்மங்களிலிருந்து விடுபட்டு பரமபதத்துக்கு போனோம்னு வச்சுக்கோ. அப்ப நம்மளுடைய புத்தி என்ன ஆயிடுதுன்னா முழுக்க நல்ல விகாசம். அதாவது எப்படி சொல்லணும் 100% மேனிஃபெஸ்ட்னு சொல்றாரு. அந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து இந்த லோகத்துல இருந்துச்சே நடக்காது. பரமபதத்துக்கு போனா அப்ப அந்த நம்முடைய புத்தி நல்ல விகாசத்தை அடைந்து விடும். அப்போ இதெல்லாம் முடியும்னு ஏற்று அப்ப கூட தெரிஞ்சு விட முடியாது. ஆனா என்ன இது முடியும்ன்றத மாத்திரம் நம்மளால ஒத்துக்கொள்ள முடியும் அவ்வளவுதான். அதுவாக சொல்லி அது ஒத்துக்கிறது கூட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நான் சொல்றேன் எதுவுமே முடியாதுன்னு நினைக்கிறா. முடியாதுன்னு நினைக்கிறது இப்ப முடிஞ்சு போயிடுது. எப்படி முடிஞ்சதுன்னு தெரியல. ஆனா கண்ணால பார்த்தோம் நம்பிட்டோம் அவ்வளவுதான் விஷயம். எந்த லோகத்துல இருக்கிற அத்தனை விஷயம் அத்தனை தான். நான் சொல்றேன் ஒன்னும் சின்னதா செல்போன் எடுத்துருக்கோம். இந்த செல்போன் எவ்வளவு காரியம் பண்றது. சின்னதா இவ்வளவு ஒன்று இருக்குது. யாரை கூப்பிடணுமானாலும் கூப்பிடணும். அதுக்கு ஒரு சிம் கார்டு ஒன்று கொடுக்குறான். நான் கூப்பிட்டா அந்த இங்க ஒரு அட்டை வச்சிருக்கான் அங்க ஒரு அட்டை வச்சிருக்கான். நான் கூப்பிடுறது அவனுக்கு தான் போறது எப்படி போறதுன்னு எனக்கு தெரியும். இதே மாதிரி லட்சம் சிம் கார்டு எத்தனை கோடி சிம் கார்டு இருக்குதுன்னு சொல்றான். அத்தனை கோடி சிம் கார்டு இருந்தாலும் அது எதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கான். இந்த நம்பரை கூட்டா இந்த சிம் கார்டு இதெல்லாம் எப்படி நடக்கிறதுன்னு கேட்டா இதெல்லாம் கூட எனக்கு அகடிதகடனா இதுவாதான் தோணுது. வஸ்துக்களாதான் தோணுது. எப்படி தோணுதுன்னு கேட்டா அவ்வளவா டிவியில படம் பார்க்கிறோம். நம்ம ஆத்துல உட்காந்து பார்த்தா எங்கோ ஆஸ்திரேலியாவில் நடக்கிற மேட்ச் அமெரிக்காவில் நடக்கிற விஷயம் நம்ம ஆத்து கூடத்துல தெரியாது. இது இப்படி தெரியும்னு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு யாராவது நம்பியிருப்பாளா? ஒருத்தருமே நம்ப போகுது. எப்படி அமெரிக்காவில் நடக்கிறது நம்ம ஆத்துல எப்படியா தெரியும்? அப்படி 50 வருஷம் வேண்டாம் 100 வருஷம் வேண்டாம் வச்சுக்கணும். அப்போ நம்ப போகுது. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு? நம்ம ஆத்துல இருக்கிறது தெரியாது. எப்படி தெரியறதுன்னு கேட்டா அதுல காரணம் இருக்கு. என்ன காரணம்? என்னமோ அங்க நடக்கிறத படமா எடுக்கிறா ஒரு கேமராவை வச்சு அதை பிக்சர் வேவ்ஸை எடுத்து சவுண்ட் வேவ்ஸா கன்வெர்ட் பண்ணி என்னமோ ஈத்தர்ல விட்டு மறுபடியும் ஆண்டனால ரிசீவ் பண்ணி அதை பிக்சர் வேவ்ஸா மறுபடியும் சவுண்ட் வேவ்ஸா கன்வெர்ட் என்னமோ சொல்றா. எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன புரியுதுன்னா படம் போட்டா சுவிட்ச் போட்டா படம் தெரியுது. அது ஒண்ணுதான் எனக்கு புரியுது. அப்படி பார்த்தா இப்ப டிவியே அகடிதகடனா சாமர்த்தியம் தான். இது எப்படி முடிஞ்சதுன்னு கேட்டா அது எப்படி முடிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. 100 வருஷம் முன்னாலே இதை பத்தி யாரும் சிந்தனை கூட பண்ணல. இப்ப அது நம்ம கண் முன்னாலே தெரியுது. அதனால
அதனாலதான் ஆங்கிலத்துல ஒரு ரொம்ப அழகான ஒரு இடியம் ஒன்று யூஸ் பண்றோம். அதாவது ஆங்கிலத்துல இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்கலாம். என்ன சொல்றாங்கன்னா, நம்ப முடியாது, இது நம்பவே முடியாது அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? இட் இஸ் பிலீவ்டு டு பி சீன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஒரு இடியம். இட் இஸ் பிலீவ்டு டு பி சீன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நம்ப முடியாதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அன்பிலீவபிள் அர்த்தம். அது ஏன் சுவாமி பிலீவ்டு டு பி சீன் அப்படின்னு பேர் வச்சான்னு கேட்டா, இட் கேன் பி பிலீவ்டு ஒன்லி இஃப் இட் இஸ் சீன், அதர்வைஸ் இட் cannot be believed. அதான் அர்த்தம். அப்ப பிலீவ்டு டு பி சீன்னா பார்த்தா தான் நம்புவோம். அப்ப இந்த வஸ்துக்கள்லாம் டிவியை பார்த்துட்டு நம்பிக்கை வந்துருச்சு. டிவியில் ஒரு வஸ்துவே தெரியாதுன்னு வச்சுக்கோ, அவன் எப்படி நம்புவான்? இப்படி எல்லாம் நீ 1000 மைல் அங்கே நடக்குது, ஒரு கண்ணால் தெரியும், பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா எல்லாம் நம்புவான்? நம்பவே போறது. ஆனால் இப்ப நம்புறோம். ஏன் நம்புறோம்னா கண்ணால பார்த்துட்டோம், அதனால நம்புறோம். அது மாதிரி இப்ப நம்பாததெல்லாம் பரலோகத்துக்கு போனா நம்புவோம். ஏன்னா அப்ப பார்க்கும் போது அதனால நம்புவோம். அதனால்தான் அந்த காலத்துல இருந்த ரிஷிகளுக்கெல்லாம் என்ன பேர் வச்சிருக்கா அப்படின்னா, அவர்கள் தீர்க்கதரிசிகள் பேர் வச்சிருக்காங்க. எல்லாவற்றையும் அவர்கள் உணர்ந்தவர்கள் தங்களுடைய ஞானத்தாலே அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. நான் சொல்லுவேன், தமிழ்நாட்டில் இப்படி ஒரு வழக்கம். பிராமணர்கள் பாப்பான்னு சொல்லுவாங்க. பாப்பான்னா அது என்ன கொஞ்சம் மட்டமான வஸ்து, வெய்யத்துக்கு உபயோகப்படுத்துற வஸ்து அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இதுலயே கூட திருவள்ளுவருடைய திருக்குறளையே கூட பார்ப்பான் சப்தத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு? மரப்பிலும் ஓத்துக்குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கங்களை கடுன்றார் திருவள்ளுவர் சொல்றார். ரொம்ப ஆச்சரியம். அது 2000 வருஷத்துக்கு முன்னால திருவள்ளுவர் சொல்றார். மரபு போயிட்டா கூட வேதத்தை திருப்பி கற்றுக் கொள்ளலாம். ஆனால் பார்ப்பானுக்கு பிறப்பொழுக்கம் ஒன்று இருக்கின்றது. அவனுடைய பிறப்புக்கு என்று ஒரு ஒழுக்கம், இந்த கேரக்டர் இருக்கு. அது கெட்டுப்படுத்துனா ஒண்ணுமே இல்லை, அவன் அவ்வளவுதான் அப்படின்னு. பார்ப்பான் பிறப்பொழுக்கங்களை கெடுன்ற எல்லாம் கட்டுப்படும் அப்படின்னு வள்ளுவர் சொன்னார். பார்ப்பான் மட்டமான சப்தம் இல்லை, அது ரொம்ப உகந்த சப்தம். அதுக்கு என்ன என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, எல்லாவற்றையும் அவன் உள்ளபடி பார்ப்பான்னு அர்த்தம். எல்லாவற்றையும் நம்ம தெரிஞ்சுட்டவன் அர்த்தம். அதாவது சர்வதர்ஷின்னு சொல்றாரு. அதுதான் தமிழ்ல பார்ப்பான்ங்கிற சப்தத்தால சொன்னான். நான் கூட சொன்னேன், சொன்னா ஒத்துக்கோளம் மாட்டோட தெரியாது. இங்கிலீஷ்ல இந்த சேஜஸ் அப்படின்னு சொல்ற முடியும் முனிவர்கள் அவள் சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை யூஸ் பண்றான். என்ன அர்த்தம்? என்ன வார்த்தை அது? சியர்னு ஒரு வார்த்தை. SEER சியர்னு ஒரு வார்த்தை. என்ன சியர்னு சொல்றோமா? சியர்னு சொல்றோமா வச்சுக்கோ, வேறு வச்சுக்கோ. சியர்னு ஒரு வார்த்தை. சியர்னா அது சுவாமிகள் போல் ஜியர்ன்றவன் அது கூட சியர்ன்றதுல ஜியர் இருந்தா சியர் வந்ததுன்னு கூட சில பேர் சொல்லலாம். ஏன்னா தமிழ்ல சியர்னு சொல்லுவான், அதுதான் ஜியர் ஆட்சி, அதுதான் சியர் ஆட்சி என்று சொல்லலாம். நிறைய வார்த்தைகள் இந்த பாட்டிலே கூட அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்றான். அந்த சியர்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேட்டா, எல்லாவற்றையும் நன்கு உணர்ந்தவன் அர்த்தம். ஆங்கிலத்தில் அதனுடைய ஆக்ஸ்போர்ட் என்ன போட்டுக்காலும் நீங்க போய் பாருங்க சியர். அந்த சியர் என்கிற வார்த்தையினுடைய தமிழ் வடிவம் தான் பார்ப்பான். ஒன் ஹூ சீஸ் இஸ் எ சியர். தமிழ்ல பார்க்கிறவன் பார்ப்பான், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப பார்ப்பான்னா சியர்னு அர்த்தம். சியர்னா ரொம்ப வசத்தின்னு அர்த்தம். அது ஒன்றும் கெடுதலா நினைக்கவே வேண்டாம். அதனால எதுக்கு சொல்லுகிறேன்னா, அப்படி எல்லாவற்றையும் உணர்ந்து பார்ப்பான்னு சில பேர் இருந்தாலும் அவருக்கும் கூட அறிய முடியாத வஸ்துக்கள் என்ன உண்டு? அதுக்கு அகழ்தகனாக உலகத்துல பொருந்தாதவை என்று எவை உண்டோ அதெல்லாம் பொருந்தாது. நம்மளால முடியாது, ஆனா எம்பெருமானால முடியும். ஆழ்வாருடைய பாரதத்தில் ஒரே ஒரு வேடிக்கையான விஷயம் திட்டான்னு சொல்லுவது ரொம்ப ரசமான விஷயம். திருமங்கை ஆழ்வார் கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் அப்படின்னு ஒரு பாசம் ரொம்ப அற்புதமா வாழி. கல்லெடுத்து கல்மாரி காத்தாய்னா என்ன? கோவர்தன மலையை கொடையாக பிடித்தான். அந்த சரித்திரத்தை ஆழ்வார் அனுபவித்தார். அவ்வளவுதான். கல் என்னால் அந்த கோவர்தன மலைக்கு பேர். மலையே கல், மலை என்கிறதே கல் என்கிற சப்தத்தாலே சொல்லுவோம். அது பெரிய கல்லு தான். அதனால கல், அந்த கல்லையே எடுத்தான். என்ன பண்ணினா கல்மழையை காத்தான். இந்திரன் கோபித்துக் கொண்டு மழையை பொழியிற பொழுதோ கல்மழை பொழிந்தான். அதனால கல்லாலேயே காத்தான் அதை அப்படின்னு சொன்னான். ரொம்ப அழகா இதையெல்லாம் வச்சு என்ன அழகா ஆச்சாரிய ஆழ்வார்களுடைய அனுபவம். மழைக்கன்று வரமுனைந்தும் மைந்தனே மதுர வாரே உழைக்கன்றே போற நோக்கம் உடையவர் வரைவில் பட்டு உழைக்கின்றேற்கு என்னை நோக்கால் ஒழிவதே ஆதிமூர்த்தி அடக்கமான அகவுடானே. தொடர்புடைய ஆழ்வாருடைய பாஷம் வாசத்துல ஒரு ரசமா ஒரு அர்த்தம் சொல்றார். என்ன மழைக்கன்று வரமுனைந்தும் மைந்தனே. கோவர்தனை எடுத்து அந்த மழையை தடுத்தான் கண்ணன். கல்லை எடுத்து குடையாக பிடித்தான், கல்மழையை தடுத்தான். ஆனா ஆழ்வார் சொல்ற, நான் இங்க எப்படி இருக்கேன்னு கேட்டா, இந்த சம்சார பந்தத்துல மாட்டிட்டு எப்படி அவஸ்தப்படுறேன்னா
உழைக்கன்றே போற நோக்கம் உடையவர் வலையுள் பட்டு. அதாவது மிகவும் அழகான கண்களை உடைய ஸ்திரீகளாக வலை, அந்த பெண்களாக வலை, அதை நான் மாட்டி விட்டேன். என்ன நீ கட்டாட்சிக்க வேண்டாமா? என்ன சொல்றார்? என்னை நோக்காத ஒழிவதே அப்படின்னு சொன்னார். அந்த இடத்துல வியாக்கியானத்துல பெரியவாச்சாரியர்கள் ரொம்ப ரசமா அர்த்தம் சொன்னார். என்னன்னா, கல்லாலே நோவுபட்டாரை கல்லாலே ரட்சித்த நீ, கண்ணாலே நோவுபட்ட என்னை கண்ணாலே ரட்சிக்க வேண்டாமோ. என்ன அழகான அர்த்தம். யாருக்கு அவளுக்கு கல்லால நோவுபட்டாளா, அதனால கண்ணாலே ரட்சிச்சான். இப்ப நான் கண்ணால நோவுபட்டேன். கண்ணாலனா உழைக்கன்றே போர் நோக்கம் உடையவன் சொன்னார். அவன் அதை என்ன பண்ணணும்? நீ உன்னை நோக்காத ஒழிவது, உன்னுடைய திருக்கங்களால என்ன கடாட்சிக்கணும். கல்லாலே நோவுபட்டால் கல்லாலே ரட்சித்தாய், கண்ணாலே நோவுபட்டால் கண்ணாலே ரட்சிக்க வேண்டாவோ அப்படின்னு இப்படி எல்லாம் அழகா அர்த்தம் காட்டினார். இதை வைத்து இதெல்லாம் ரொம்ப ரசமான ஆச்சாரியர்களுடைய அனுபவம். அதுல வியாக்கியானத்தை காட்டு பெரியவாச்சாரம். இந்த திருநந்தாண்டல பாசம் சொன்னேன், கல்லெடுத்து கல்மாரி காத்தாய். உடனே பராசர பட்டர் ரொம்ப வேடிக்கையா அர்த்தம் சொன்னார். என்ன அர்த்தம் சொன்னார்? கல்மழையாக யாரு கல்லை எடுத்து ரட்சித்தான் காணும், நீர்மழையாகில் கடலை எடுத்திருப்பான் போலே அப்படின்னா. கல்மழை பெய்ஞ்சது அதனால கல்லையே கொடுத்து கொடையா அப்படின்ட்டான். ஒருவேளை ஜலமா பெய்ஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பான்? சமுதிரத்தை எடுத்து கொடையா பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டாரு. இது ரொம்ப ரசமான அர்த்தம். உடனே பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் கேட்டுக்காரு, சுவாமி சொன்னாலும் கொஞ்சம் பொறுத்த சொல்லணும். கோபத்துல நிறைய கொடையா பிடிச்சாங்கன்னா அது பொறுத்தது. எப்படி சமுத்திரத்தை எடுத்து எப்படி கொடையா பிடிக்க முடியும் அப்படின்னு அதை போய் கேட்டுருக்காரு. உடனே பட்டர் சொன்னார், ஆஹோ அப்படியா, சரி சமுத்திரத்தை எடுத்து கொடையா பிடிக்க முடியாதா? முடியாது. ஏன் முடியாது? அது எப்படி கொடையா பிடிக்க முடியும்? சமுத்திரம் ஜலமாச்சு, ஜலம் அப்படியே வழி போடுமோ இல்லை, எப்படி பிடிக்க முடியும் அப்படின்னு. உடனே பட்டர் கேட்டார், என்ன கேட்டார்? வா நீ மலையை எடுத்து கொடையா பிடிப்பியான்னு கேட்டார். உன்னால முடியுமா அப்படின்னா, அது என்னால முடியாது சுவாமி. என்ன கண்ணனால முடியாது, கண்ணன் அதை பண்ணுவான், அவனுக்கு அவ்வளவு சக்தி உண்டு அப்படின்னா. அப்ப அவனுக்கு இதுக்கு சக்தி உண்டு. வேற ஒன்று மலையை எடுத்து கொடையா பிடிக்கிறது உனக்கு சக்தி இல்லை, அவனுக்கு சக்தி இருக்கு. அப்போ சமுதிரத்தை எடுத்து கொடையா பிடிக்கணும்னு அவன் நினைச்சா அதை எடுத்து கொடையா பிடிக்கிற சக்தி அவனுக்கு உண்டு ஒத்துக்கிய. அதுவே அகடித்துக்கிற சாமர்த்தியம் தான். அந்த அகடித்துக்கிற சாமர்த்தியம் இதுல செல்லாதான் தான். ஏன் செல்லாது? நன்றாக செல்லும். என்ன அர்த்தம்? சமுதிரத்தை எடுத்து கொடையா பிடிச்சா ஜலம்ங்கிறது நிற்கிற தத்துவம் இல்லையே நினைச்சு நாம் கேட்கிறோம். அது கூட வழியாமல் அப்படியே நிற்கணும்னு சங்கல்பிச்சா அப்படியே நின்றுட்டு போறது. சமுதிரத்தையும் அவனே எடுத்து கொடையா பிடிக்கணும் அப்படி பண்ணுறவங்க கேட்டா அதுதான் அகடித்துக்கிறதா சாமர்த்தியம். அவனுடைய சாமர்த்தியம் அதுதான் சொல்றாரு. ஆழ்வாரே கேட்கிறார்கள், என்ன பாலகனாய் எழுத கொண்டு ஆறிலே மேல் அங்கு நீ வளர்ந்த மெய் என்பர். லோகத்துல எல்லாத்தையும் சாப்பிட்டு பெருமான் எல்லாம் சகல லோகங்களையும் வயிற்றுக்குள்ள வச்சுட்டு இருந்தான். வச்சுட்டு ஆறுதல் தொழில ஒரு சின்ன குழந்தையா அவன் போய் சேமிச்சுட்டான். எப்ப லோகம்ன்றது ஒரு லோகம் இல்லை, ஸ்ரீவைகுண்டத்தை தவிர மீதி அத்தனை லோகங்களும் 14 லோகங்களையும் எம்பெருமான் என்ன பண்ணான்? விழிவிட்டு எந்த படுத்துட்டு இருந்தான்னா ஒரு ஆழம் தளிர்ல. அப்படின்னு ஆழம் தளிர் ஏன் சொன்னார்னா, ஆழம் மரம் தான் பிரம்மாண்டமா இருக்குமே தவிர அந்த தளிர் இவ்வளவுதான். அதுவும் இலை கூட சொல்லுது. இலைனா கொஞ்சம் ஒருவேளை பெருசா இருக்கும், தளிர் என்றால் அதை விட சின்னது, இவ்வளவுதான் இருக்கும், புளிய இலை அளவு இருக்கும் தளிர் என்ன. அந்த இலையில குழந்தையா படுத்துட்டு இருந்தாங்க. இது எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கும். இத்தனை வஸ்துக்களையும் வயிற்றுக்குள்ள வச்சுட்டு இருந்தாங்கன்னா அதை அந்த வஸ்துக்களோட வயல் பெருசா இருக்கணும். அந்த வயது அவ்வளவு பெருசா இருந்தா அதுக்கு தகுந்த திருமேனி இருக்கணும். அந்த திருமேனி சேமிச்சிடணும்னா அதுக்கு தகுந்த இலை இருக்கணும். இப்ப என்ன சொல்றாரு? பாலகனாய் நீ எழுவ உண்டு ஆளிலையின் மேல் அன்று நீ வளர்ந்தாய் மெய் என்பது எப்படி முடியும்னு கேட்டார். எப்படி முடியும்? சிறிய வஸ்துக்களை பெரிய வஸ்துக்களை அடக்கலாம், ஆனால் பெரிய வஸ்துக்களை சிறிய வஸ்துவை எப்படி அடக்க முடியும்? முடியுமா? கால்படி பாத்திரத்துல ஒரு படி பாலை சேர்க்க முடியுமா? கால் படி தான் பிடிக்கும், அதாவது 1 லிட்டர் தான் பிடிக்கும். 1 லிட்டர் பாத்திரத்துல 3 லிட்டர் பாலை எப்படி சேர்க்க முடியும்? சேர்க்க முடியாது. ஆனால் சின்ன வயிற்றுக்குள்ள பெரிய வஸ்துக்களை வைத்துக் கொண்டிருந்தான் என்று சொன்னால் அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டா உடனே என்ன சொல்றா? அது அகடித்தகடனா சாமர்த்தியம், அவ்வளவுதான். அதுல கேள்வியை கேட்காது, எல்லாம் அவனால முடியும். சிறிய வயிற்றுக்குள்ளே பெரிய வஸ்துக்களை அவன் அடக்கிக் கொண்டிருந்தான் என்று சொன்னால் அது அவனால முடியும், நம்மால முடியாது, அவ்வளவுதான். இது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னால வழி இல்லை, இப்ப தெரிஞ்சு விட்டேன். நான் எங்கே வேற திட்டாந்த கட்டி போச்சு தெரிஞ்சு விட்டேன். என்ன தெரிஞ்சு விட்டேன் கேட்டார் ஒருத்தர், நான் தெரிஞ்சு விட்டேன்னு சொன்னேன். என்ன தெரிஞ்சு விட்டேன்? எப்படி தெரிஞ்சு விட்டேன்னு கேட்டா சிறிய வஸ்துல பெரிய வஸ்துவ அடக்கலாம் தெரிஞ்சு விட்டேன். எப்படி தெரிஞ்சு விட்டேன்னா பாருங்களேன், இப்ப என்னாச்சு, இங்க ஒரு
நமக்கு தம் டிரைவ் சொல்லிட்டு கட்டண அளவு கூட இருக்காது. அந்த ட்ரம் டிரைவுக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு கேட்டா எவ்வளவு வஸ்து இருக்குது. நீ 300 புத்தகமா 1000 சினிமா கூட என்னென்னமோ சொல்றா, அத்தனையும் அதுக்குள்ள அடங்கி போகும். எல்லாம் என்ன பண்றா, அதான் நெருக்கி கிருக்கி ஏதாவது பிசிக்கி உள்ளுக்குள்ள அழைச்சி வைக்கிறாங்கன்னா அது அப்படியே மேனிபெஸ்ட் ஃபார்ம், அது கான்ட்ராக்டட் ஃபார்ம்ல இல்ல, அதாவது சப்ரஸ்ட் ஃபார்ம்ல இல்ல. இதுல என்ன ஃபார்மேட்ல இருக்கோ அப்படியே அதை அடக்கி வச்சுக்கணும். எப்படி முடிஞ்சதுன்னு கேட்டா அதுவும் அகடித்தர சாமர்த்தியம் தான். வேற என்ன சொல்றது, சிறிய வஸ்துக்கள்ல பெரிய வஸ்து அடங்குமான்னு கேட்டா அடங்கும் என்பதற்கு நமக்கு இன்றைக்கு திட்டாந்தம் கிடைச்சு போகுது. ஒரு சின்ன வஸ்துக்குள்ள எத்தனை பெரிய வஸ்துக்களை நாம் அடக்கி வைத்திருக்கோம். ஆக ஈஸ்வரனாலே சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மா ஈஸ்வரன் சிருஷ்டித்த வஸ்துக்களை கொண்டு கண்டுபிடிச்ச இந்த யந்திரங்களுக்கே இவ்வளவு சக்தி இருக்குமானா இது அத்தனை சிருஷ்டிச்ச ஈஸ்வரனுக்கு எவ்வளவு சக்தி இருக்கணும். அதை மட்டும் நினைச்சா போறாது. அப்போ அவனால முடியும்னா அது என்ன, அவனால முடிஞ்சது எது எதெல்லாம் நாம் முடியாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அவனால முடியும் என்கிறதா அகடித்தரகனா சாமர்த்தியம். தமிழ ஒரே வார்த்தையில சொல்லணும்னா செயற்கு அரிய செய்தல், செயற்கரிய செய்தல்னு சொல்லுவோம். செயற்கரிய செய்தல் செய்வதற்கு அரிது, ஆனால் அதை அவன் செய்து விடுகிறான், அவ்வளவுதான். இப்படி இருக்கிறதுக்கு தான் என்ன சொல்றோம்னா அதுக்கு சக்தின்னு சொல்லணும். சக்தினா அகடித்தரகனா சாமர்த்தியம் என்று சொன்னா அதற்கு மேலே தேகா, தேகானா பராபிபவன சாமர்த்தியம் அப்படின்னு சொல்றாரு. பர அபிபவன சாமர்த்தியம். தேஜஸ்னா அவங்க அந்த பராக்கிரமம், அது பராக்கிரமம். பராபிபவன சாமர்த்தியம் தேஜஸ்னா அந்த தேஜஸ் எல்லாரையும் மயப்படுறது. சொல்றாரு பாருங்க, தமேக பாந்தம் அனுபாதி, தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் என்று அவரால் தான் எல்லா வஸ்துக்களுமே பிரகாசிக்கிறது. அதாவது மற்ற வஸ்துக்களுக்கும் தேஜஸை உண்டாக்குறது. பராபிபவன சாமர்த்தியம்னா அவன் ஒன்றும் காரியமே செய்ய வேண்டாம், அவன் பார்க்கச்சியே எல்லாரும் மயங்கி போடுறான் அவனுடைய தேஜஸை. அதுதான் சொல்றா. என்ன ஆழ்வாருடைய பாசுரம் சொல்லணும். என்ன பாசுரம், பாண்டவர் தூத்தனாக ராஜசபைக்கு துரியோதனுடைய ராஜசபைக்கு எழுந்தோடுகிறான் கண்ணபிரான். எழுந்தோடுகிற பொழுது என்ன பண்ணிட்டான் துரியோதனன், கண்ணனை யாரும் கௌரவிக்கவே கூடாது, துஷ்ட எண்ணம் அவன். என்ன சொல்றான், யாரும் அவனை கௌரவிக்க கூடாது. அவனை எல்லாரும் கௌரவிச்சு அவனுக்கு ஒரு பெருமை ஏற்பட்டு போய் தான் தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கான். அவன் அவமானப்படுத்தி அனுப்பணும். என்ன பண்ணணும், இன்னைக்கு ராஜசபையில் உட்காந்து வரப்பொழுது ஒருத்தர் கூட எழுத்துக்கூடாது, எல்லாரும் அப்படியே ஆசனத்திலே உட்காந்து அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் கட்டளை போட்டுவிடணும். என்ன பண்றது, அவன் சக்கரவர்த்தி, அவன் சொன்னதை கேட்டுத்தான் ஆகணும். எல்லாரும் ஆசனத்தை உட்காந்து இருக்கான். இங்கேருந்து கண்ணன் ராஜசபைக்கு வழியில நடந்து வருகிறான். அப்படி வருகிற பொழுதே என்னாச்சு, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு வரும். அந்த மாதிரி அவனுடைய தேஜஸ் பாருங்க, அந்த பராபிபவன சாமர்த்தியம் சொல்றாங்க, அந்த ஒளி அப்படியே ராஜசபையில வீசன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா முதல்ல துரியோதனன் எழுந்துட்டான். எழுந்துக்க கூடாதுன்னு சொன்ன துரியோதனன் எழுந்து நின்றுட்டான். உடனே அவன் எழுந்து நின்ன உடனே சக்கரவர்த்தி எழுந்துட்டா மத்தவ உட்காந்துக்கலாமா, உடனே மொத்த பேரும் எழுந்து நின்றுட்டான். அங்கிருந்து கண்ணனையே பார்த்துட்டு இருக்கா. பார்த்து கண்ணன் அப்படி வந்து உட்காந்துட்டான். உட்காந்து பிற்பாடு ராஜசபையை திரும்பி பார்த்தா மொத்த பேருக்கு எழுந்து நின்று இருக்கா. உடனே கோபம் வந்து தந்துக்கு, ஒத்தையும் எழுந்திருக்க கூடாதுன்னு கட்டளை போட்டானே, உங்களை யார் எழுந்திருக்க சொன்னது அப்படின்னு கேட்டான். நீங்களே எழுந்துட்டீங்களே அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தான். அப்பதான் தாய் எழுந்ததே அவனுக்கு தெரிஞ்சது, தான் எழுந்தது அவனுக்கு அப்பதான் தெரிஞ்சது. அழகா அப்படியே பாட்டா சொல்றேன், அழல் மன்னர் சூழ கதிர் போல் விளங்கி எழகுத்து மீண்டே இருந்து உன்னை நோக்கும் சுழலை பெரிதுடை புச்சோதனாய் அழல விழித்தானே அச்சோ வச்சோ ஆடியன் கையனே அச்சோ வச்சோ. என்ன சொல்ற, அழல் மன்னர் சூழ கதிர் போல் விளங்கினார். பெரிய சூரியனை போல இருக்கான் துரியோதனன், நம்ம பிரகாசமா தான் இருக்கான் அவன் கதிர். அப்புறம் என்ன பண்ணான், எழகுத்து, இந்த எல்லாரையும் எழுந்திருக்க கூடாதுன்னு தான் எழுந்துட்டான் முதல்ல. அப்புறம் மீண்டே இருந்து அப்புறம் தான் தெரிஞ்சுட்டான் நாம எழுந்துட்டோம். அப்புறம் என்ன பண்றான், உன்னை நோக்கும். அவன் எப்படிப்பட்டவன், சுழலை பெரிதுடை துச்சோதனன். சுழலைன்னா சூழ்ச்சின்னு, நிறைய சூழ்ச்சி பண்ணி வச்சிருக்கான். அடுத்தது கண்ணன் உட்காண்டான்னா அவனுடைய ஆசனம் கீழே ஓடி போக போறது, அது ஒரு சூழ்ச்சி. அப்படி துட்ட எண்ணமே விற்கிறவனான துரியோதனன் அவனை பார்த்து என்ன பண்ணான், அழவிழித்தானே அச்சோ வச்சோ. அவனும் கூட மயங்கி போகப்படியாக அப்படி பார்த்தானே. இப்படி அவன் காட்டின அந்த கல்யாண குணத்திற்கு தான் தேஜஸ், அதாவது பர அபிபவன சாமர்த்தியம் என்று சில பேர் நான் சொல்லுவேன். என்னுடைய சொந்த அனுபவத்துல நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா நிஜமாவே நடந்தது. காஞ்சி பிரகலாத் சுவாமி
அவருக்கு ஒரு பராபிபூர்ண சாமர்த்தியம் நிச்சயமா உண்டு. என்னன்னா அவர் நிறைய புத்தகங்களை கண்டிச்செல்லாம் எழுதுவார். எல்லாரையும் கண்டிச்சு யார் வேணா அவர் கண்டு வரணும், எந்த இதுக்கு பயமே கிடையாது, தைரியமா கண்டிச்சு எழுதுவார். உடனே என்ன பண்ணுவோம்னா இப்படியெல்லாம் என்னை பத்தி எழுதியிருக்காரு, நான் இன்னைக்கு விட போறது இல்லை, ரெண்டு ஒண்ணு போய் நான் கேட்கறேன்னா இருக்காப்பா அப்படின்னு நிஜமாவே என்னோட சொல்லிட்டு ஒரு வாட்டி எங்க இருக்காரு சுவாமி அப்படி இருக்காரு, அங்க சுவாமி இருக்கிற இடத்துக்கு வந்தாரு. அப்ப நான் அங்க இருந்தேன் பார்த்தேன். சுவாமி போகிறது போயிட்டேன். நான் கொஞ்சம் நாள் பின்னால் போயிட்டு இருக்கேன். வரேன்னு சொல்லிட்டு சுவாமி முன்னால் போயிட்டு நான் பின்னால் போயிட்டேன். சுவாமி எங்க இருக்காரு, இந்த கோவில கோட்டி ஆரம்பிக்க போறா, அதனால அங்க போயிருக்காரு சுவாமி, அங்கதான் இருக்காரு அப்படின்னு. சரி அங்கேயே போய் பார்ப்போம். நான் வரேன்ட்டு அவரோட கூட அழைச்சிட்டு வந்தேன். நான் யாருன்னு சொல்லல, ஆனா மிகப்பெரிய வித்வானம். அங்கேருந்து வந்தார். நேரம் வந்து அந்த சுவாமி உட்காந்து எல்லாரும் காட்சி கொடுத்துட்டு ஒரு வழக்கம் உண்டு. சுவாமி கோட்டி ஆரம்பிக்கிறதுனால மணல் வெளியில எழுதுப்பார். மொத்த பேரும் வந்து அவரை சேர்த்துட்டு தான் உள்ளே போவோம். எல்லாரும் கழுவிட்டு சேர்ப்போம். அது கூட பத்திரிகை எழுதிட்டோம். கோவில போய் சீவைக்கு சேவிக்கலாமா அப்படின்னு கேட்டான். இன்னும் சேவிக்கணும், சேவிக்க கூடாதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாரு. நிறைய உபன்யாசம் வெளியே சொல்றான், இதுலயே சொல்றான், டிவில எல்லாம் இப்ப சொல்ல ஆரம்பிச்சுட்டான் சேவிக்க கூடாது. கோவில பெரியவாள் சொல்லு என்ன சொல்லிட்டா தெரியுமா, கோவில பாகவதாவோட சேர்த்தா தப்பு கிடையாதுன்னு எம்பெருமானார் சொல்லு. நான் என்ன பண்றது, சாஸ்திரம் இருக்கிற விஷயத்தை நான் சொல்றேன். அப்புறம் எம்பெருமானார் அவர் சொல்றார் மற்றவாளுக்கு உண்டான்னு கேட்டா அவரே பொதுவாக தான் சொல்லிட்டார். அது எப்படி சொல்லிருக்காருன்னு எடுத்து வைத்து வேணா நம்ம பார்க்கலாம், சொல்லலாம். அவளுக்கு உண்டான பெருமை எனக்கு கிடையாது அப்படி என்ன வேணா சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லலாம். ஜீவசாமி வேணா கோவில சேர்க்கலாமா கூடாதுன்னு கேட்டா நம்ம சேர்க்கிறோம், சன்னிதியா கூட சேர்க்கிறோம். நம்ம அந்த ஐதிகத்தை வேணா சொல்லிட வேண்டும், ஏன்னா சந்தேகம் வேண்டாம். அதை சொல்லிட்டு மேல சொல்றேன். இல்ல இந்த சொல்லிடுறேன் முதல்ல. அந்த சுவாமி வந்தார், வந்து என்ன பண்ணார், நிச்சயமா நான் சுவாமியை கேட்க போறேன் அப்படின்னு கருக்கிட்டு வர வழியெல்லாம் அத்தியே சொல்லிட்டு வந்தார். வந்தவர் என்ன பண்ணார், எல்லாரும் சுவாமியை சேவிச்சுட்டு பக்கத்துல இருந்து ஏதோ வார்த்தை சொல்லிட்டு இருக்கா. நேரம் இவரும் வந்தார், சுவாமியை போய் விட்டு சேவிச்சுட்டார். சேவிச்சுட்டு ஒரு சுவாமியை பார்த்துட்டு இருக்காரு. அடடா வாங்க இருக்கார். சுவாமிக்கு எப்படின்னா விஷயங்களை சண்டை போடுறது வெக்தியின் இடத்துல இருக்கு, வேஷமே கிடையாது. யாரா இருந்தாலும் என்ன வாங்க இருக்கா, ரொம்ப நாளாச்சும் பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு சௌஜன்யமா விசாரிச்சிருக்காரு. எங்க இருக்கேன், நான் சொல்லிட்டு வந்தா இருக்கேன். என்ன எங்க எவ்வளவு தூரம், ஒண்ணும் இல்ல சேவிச்சு போலான்னு வந்தேன். அவ்வளவுதான், ஒண்ணும் சொல்லட்டும். அந்த விடியத்தையே மறந்துட்டாரு, ஒண்ணுமே சொல்லணும். அப்புறம் கடைசியில கொஞ்ச நாள் கழிச்சு சுவாமி வந்து கோச்சிக்கு போயிட்டார். என்ன சுவாமி என்ன கேட்க போறேன்னு சொன்னா, ஐயோ மறந்தே போயிட்டேன், எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் வரல. அவர் சேவிச்சா ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல. நிஜமா இந்த மாதிரியான அனுபவம் பார்க்க நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். சுவாமி அந்த பராபிபூர்ண சாமர்த்தியம் எம்பெருமானுடைய அடியவரான ஒருத்தருக்கே இப்படி இருக்குமானால் இந்த எம்பெருமானுக்கு எப்படி இருக்கும், அது ஒரு விஷயம். நடுவில் பிரசங்காத ஒரு விஷயம் சொன்னேன், அதையும் சொல்லிவிடுகிறேன். எம்பெருமானால் எழுந்தவர்கள் இருந்த காலம் அது திருவரங்க பெரிய கோவில். ஆனா திருவரங்கத்துல ஒரு பாசகத்துடைய வியாக்கியானத்துல இந்த ஐதீகம் இருக்கிறது. நல்லா விளக்கமா எழுதியிருக்க வாழ்வாக்கு புத்தகத்துல எந்த எடுத்து ஆத்து போய் புத்தகத்தை எடுத்து பாருங்க. திருவருத்த பாசகத்துடைய வியாக்கியானத்தில் இருக்கிற ஐதீகம் எம்பெருமானார் அந்த வியாக்கியானத்துல பெரியவாச்சாரங்களை அருள் செய்கிறார். எம்பெருமானார் ஒரு உற்சவம் நடக்கிறது. பெருமாள் திருப்புன்னை அடியில் எழுத்தோடு இருக்கிறார். அங்க ஒரு புன்ன மரம் இருக்கு. அதெல்லாம் கூட சேர்த்து இங்க வேற எங்க சொல்ல போறோம் இந்த விஷயங்கள் எல்லாம். திருப்புன்னையன்னா திருவரங்க பெரிய கோவில சந்திரகுட்கரணி கரை, அங்க ஒரு புன்ன மரம் இருக்கு, ரொம்ப விசேஷம். இத்தனை நாளா சமீபத்தில் சீர்திருத்தி போகக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. அது என்னன்னா இந்த சந்திரகுட்கரணி கரைக்கு சந்திரகுட்கரணி உள்ள யாரையுமே விடாத வச்சிருந்தோம். இப்போ சப்ரோஷனம் பண்ணின பிற்பாடு டிவிஎஸ் அதிபர் சொல்லி அது எல்லாரும் போக வேண்டாமா, தரத்து வைப்பாங்க, ஒரு காவல் ஏதாவது போடணும்னு சொல்லி இப்போ தரத்து வச்சிருக்காங்க கேள்விப்பட்டேன். அன்னைக்கு நான் போன நீங்க தரத்து இருந்தது சப்ரோஷனம் தண்ணி புன்ன மரத்தை போய் போட்டு கேள்வி சேர்த்துட்டு வந்தேன். ஏன்னா அந்த புன்ன மரத்துக்கு அவ்வளவு பெருமை. பராசர பட்டர் அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஸ்லோகங்கள் பண்ற மாதிரி அந்த புன்ன மரத்துக்கு ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கு. அழகான ஸ்லோகம் அது. ஸ்ரீரங்கராஜகரணம்ரித சாகிகாப்யா லக்ஷ்மியா ஸ்வஹஸ்தகலித ஸ்ரவணாவதம்சம் உன்னாகதல்லஜம் அஜஸ்ர சஹஸ்ர கீதி சேகோத்த திவ்ய சௌரவம் ஆமநாமஹ. என்ன அந்த புன்ன மரத்துக்கு ரெண்டு விசேஷம் சொல்றேன். இன்னைக்கு அந்த புன்ன மரம் இருக்கு, அதுதான் விசேஷம். என்ன தெரியுமோ, அந்த புன்ன மரம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, அந்த புன்ன மரத்துல கலகெல்லாம் மேல இருக்கும், நிறைய புன்னை பூவெல்லாம் பூத்து கிடக்கிறது. ராத்திரி பெருமாளும் பிராட்டியுமாக அந்த புன்ன மரம் இருக்கிற இடத்துல அப்படி உலாத்துறாங்க. ரெண்டு பேரும் அந்த இடத்துல உலாத்துறாங்க. ரொம்ப சௌகரியமா சொல்லணும், ஏன்னா ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்குது. இந்த புறம் தாயார் சங்கத்திலே அப்படி வந்து ரெண்டு பேரும் பார்க்கு வந்து பேசிக்கிறாங்க. அந்த மாதிரி அவாளுக்கு பார்க்குன்னா தாயார் சங்கத்திலே அப்படி வரலாம். புன்ன மரத்துக்கு பெருமாள் கேட்டு இப்படி புன்ன மரத்துக்கு போறாரு. புன்ன மரம் ரொம்ப அழகா குளத்தங்க. அந்த காலத்துல
பராசர பட்டு சொன்ன காலத்துல ஒரு வெளி மதுக்கள்லாம் இல்லாத தோணும். பெரிய தொண்டர்கள் அந்த தோட்டங்கள்லாம் அங்கெல்லாம் இருந்திருக்கு. அதனால அந்த புன்ன மரம் அது. அந்த புன்ன மரத்தடியில பெருமாள் தாயாரும் அப்படி லீலா கேள்வி அவர்கள் ரொம்ப லீலாரசம் அனுபவிக்கிறார். அப்படி அனுபவிக்கிற பொழுது திடீர்னு தாயார் என்ன பண்றாள், இந்த புன்ன மரத்துல இருக்கிற பூவை எடுத்து நான் தலைமையில சுட்டிக்கணும்னு ஆசை, காதுல வச்சுக்கணும், காதுல வச்சுக்கிறதுன்னு உண்டு, அதை வச்சுக்கணும்னு ஆசை. ஆனா இவளுக்கு எட்டவே இல்லை. உடனே இவர் என்ன சொன்னாராம், நான் வேணா பறிச்சு தரேன்னாராம் பெருமாள் நகரா. உடனே அவன் சொன்னான், இல்ல இல்ல என் கையால நானே பறிச்சுக்கணும்னு ஆசையா இருக்கு, நான் பறிச்சு கொண்ட கூத்துறேன், நீர் எனக்கு வச்சு விடும் அப்படின்னு சொன்னான். சரி நீயே பறிச்சுக்குவாங்க. இவள் எக்கி எக்கி பார்க்கறா, உள்ளவான், அதனால இவளுக்கு எட்டலையா. உடனே அவளே பறிச்சுக்கணும், ஆனா அவளுக்கு எட்டலை, என்ன பண்றது அப்படின்னா பெருமாள் பார்த்தார். உடனே அந்த கலையை தன்னுடைய கையால் அப்படி சாச்சார். பட்டர் அனுபவிக்கிறார், நான் ஒன்றும் கற்பனை பண்ணி சொல்றது, அப்படியே பட்டர் சொல்றேன். ஸ்ரீரங்கராஜ கர நம்பித்த என்று ஸ்ரீரங்கராஜனுடைய கரத்தாலே படைக்கப்பட்ட சாக்கிகாபியா, அந்த சாக்காவில் இருந்து அந்த கடையிலிருந்து எடுத்த புன்னை பூவை அவன் என்ன பண்றான், லக்ஷ்மியா ஹஸ்த கணித சிரவணாவதம்சம் என்று தன்னுடைய கையாலேயே எடுத்து தன் காதிலே அப்படி வைத்துக் கொள்ளுகிறாள், தலையிலே வைத்துக் கொள்ளுகிறாள் என்ன அப்படின்னா சொல்லணும். அது ஒரு பெருமை. பெருமாள் பிராட்டியும் தொட்டு பரிமாறினது அந்த புன்ன மரம் என்ன, அதுக்கு ஒரு பெருமை சொல்றாரு. அந்த சிரவணாவதம்சம் புன்னாக தல்லஜம் என்று ஒரு வழியை சொல்லணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னன்னா, அந்த புன்னாக தல்லஜம் புன்னை மரத்துக்கு இன்னொரு பெருமை என்ன அப்படின்னா, அந்த புன்ன மரம் சந்திரபுஷ்கரணி கலையிலே இருக்க எல்லாரும் குடும்பத்துக்கு தீர்த்தம் சேர்ப்பாளா அப்படின்னா, அதுக்கு யாரும் அந்த தீர்த்தம்லாம் சேர்க்கவே மாட்டாங்க. என்ன தீர்த்தம்னு கேட்டான், அதுக்கு மரவளத்துக்கு தீர்த்தம் போடுவேன் அப்படின்னு சொன்னான். அஜஸ்ர சகஸ்ர கீதி சேகோக்த திவ்ய சௌரபம் என்று சகஸ்ர கீதி என்று பேர் வச்சார் பராசர பட்டர் திருவாய்மொழிக்கு. அந்த திருவாய்மொழி எப்படிப்பட்டதுன்னு கேட்டார், தீர்த்தங்கள் ஆயிரத்துள் இருபத்தும் வந்தார்களே என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியை தீர்த்தமா சொல்லியிருக்கார். அந்த புன்னமரத்தடியில தான் ஆச்சாரியால் அத்தனை பேர் இருந்து காலட்சேபம் பண்ணினான் திருவாய்மொழியை. ஆகினால அந்த திருவாய்மொழியாக தீர்த்தம் சேர்க்கப்பட்ட புன்னை மரம். அப்படிப்பட்ட புன்ன மரத்தை ஆமனாமகா நான் சேவிக்கிறேன் என்று பராசர பட்டர் அந்த புன்ன மரத்தை அவ்வளவு கொண்டாடுறார். மறுபடியும் கோபத்தை சொல்றேன், சுவாமி அப்படிதான் அவருக்கு சுவாமியை போல அடிய நம்ப முடியாது. இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பலமா சொன்னோன்னா கோபத்தை சொன்னா இன்னொரு தடவை நீங்க நட்டுவே பண்ண மாட்டான். எனக்கு முக்காவாசி கோபம் நட்டுவானது புத்தகத்தை பார்த்து சந்தை சொல்லி இல்லை, சுவாமி சொல்லி கேட்டுதான் நட்டுவாரு. முக்கியமா இந்த கோபம் அப்படிதான் நட்டுவாரு. ஸ்ரீரங்கராஜகர அமிர்த சாக்கிகாப்யா லக்ஷ்மியா ஸ்வஹஸ்த கணித ஸ்ரவணாவதம்சம் புன்னாகதல்லஜம் அஜஸ்ர சஹஸ்ர கீர்த்தி சேகோத்த திவ்ய சௌரபம் ஆமனாஹ என்று தெரிவிக்கிற அந்த திவ்ய சௌரபம், அந்த புன்ன மரத்துடைய வாசனையை நாங்கள் உணர்கிறோம் ஆமனாமஹா என்ன அப்படி தெரிவித்தார் அந்த ஸ்லோகத்தில். அப்படிப்பட்ட புன்ன மரத்தடியில பெருமாள் ஒரு நாள் எழுந்து இருக்கிறார். ஏதோ உற்சவம் பெற்றுவதற்காக அங்கே பெருமாள் எழுந்தோடு இருக்கிறார். அப்படி எழுந்தோடு இருக்கிற காலத்துல அங்கிருந்து ராஜ சபையில மந்திரி பிரதானியா இருந்தான் அந்த சோழராஜ சபையில. அவருக்கு சுப்பிரமணிய பட்டன்னு பேர். எபெருமான அவதரித்த காலத்துல முதல்ல இருந்த சோழராஜான்னு சொன்னா அப்போ இந்த இதெல்லாம் ஏற்படுறதுக்கு முன்னாடின்னு வச்சுக்கணும். எது இந்த சிவாத்வாதம் நாஸ்தி கலாச்சாரம் ஏற்படுறதுக்கு முன்னாடி ஒருவேளை அந்த காலத்துல இருந்த ராஜானா ஒருவேளை இந்த சரித்திர குறிப்பு சொல்றதை பார்த்தா அது ராஜேந்திர சோழனா இருக்கணும்னு தோணுது. தெரியல, யாரோ இருக்கணும். ராஜராஜ சோழனுடைய ராஜேந்திர சோழன் காலத்துல ராஜராஜனுடைய காலத்திலேயே ஒரு விபரமான அவதாரம். பின்னால ராஜேந்திர சோழன், அப்புறம் இன்னொரு ராஜா இருக்கு மத்தியபிரதேச காலம் வரைக்கும் விபரமான இருக்கட்டும். அந்த அவனுக்கு சுப்பிரமணிய பட்டன்னு பேர். வியாக்கியானத்துல அவருடைய பேரை சொல்லி வச்சிருக்கேன். அதுல என்ன தெரியுது அப்படின்னா அவர் வைஷ்ணவர் இல்லைன்னு தெரியும். சுப்பிரமணிய பட்டன் பேர். அவர் வைஷ்ணவர் இல்லைன்னு அவர் பேரை பார்த்தாலே தெரியாது. அவர் வந்து பார்த்தார். வரவா மொத்த பேர் என்ன பண்ணலாம், முதல்ல எபெருமானார சேவிச்சுட்டு போறான். எல்லாரையும் அவர் ஆசீர்வாதம் பண்றார் எபெருமானார். அப்புறம் அவன் பொண்ணு மரத்து அடியில் இருக்கிற பெருமாளை சேவிக்க போறான். இதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்து நேர எபெருமானாருக்கு வந்த சுவாமி அடியேனுக்கு ஒரு சந்தேகம், உனக்கு கூடவா சந்தேகம், அவசியம் சொல்றேன் அப்படின்னு. மாதிரி பெருமாள் எழுந்தோடு இருக்கிறார். தேவகிர போய் எல்லாரும் வந்து இங்க சேவிக்கிறாளே, இந்த மாதிரி பெருமாள் எதில் இருக்கச்சு உண்மை சேவிக்கலாமா, இது தவறு இல்லையா அப்படின்னு கேட்டான். உடனே அவர் வந்து சொன்னாரப்பா, நீ கேட்ட கேட்டு ரொம்ப அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய கேட்டுதான், ஆனால் இதை நீ கேட்டுக்க வேண்டாமே அப்படின்னா.
எனக்கு என்ன விசேஷம், ஏன் எனக்கு என்ன, நான் காட்டா என்ன தப்பு அப்படின்னு. நீ ராஜசபையில மந்திரி ஆயிருக்கிய, அங்க விஷயங்களை நீ பார்த்திருக்கிய, உனக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு நான் நினைத்தேன். என்ன ராஜசபையில என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்கிறான் சுப்பிரமணியன். உடனே அவன் பதில் சொல்றான், ராஜசபையில ராஜா வந்து ஓலகம் இருக்கிறதுக்கு பெரிய அந்த பொதுமண்டபத்தில் வீட்டிருப்பான். அப்போ வர ஜனங்கள் எல்லாம் என்ன, ராஜா வரப்பொழுது வாசல்ல என்ன பண்ணணும்னா தன்னுடைய பாஸ்கை செருப்பு வாசல்ல வச்சுட்டு போயிடணும். வச்சுட்டு போனாக்கா இந்த ஜனங்கள் அத்தனை பேரும் என்ன பண்ணுவாங்க, வரவா மொத்த பேரும் இந்த பாதுகை எடுத்து போட்டுட்டு தலைமையில கூட வச்சுட்டு போவாங்க. பாதுகை எடுத்து தலைமையில வச்சுட்டு எல்லாரும் தொட்டுட்டு கும்பிட்டு போறான்னு வச்சுருக்கேன். எல்லாரும் இந்த மாதிரி காரியங்கள் பண்றாங்க. இது நடக்கிறது வாஸ்தவம் தானான்னு கேட்டாங்க. வாஸ்தவம் தான், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை, எல்லா ஜனங்களும் அப்படி பண்றாங்க அப்படின்னா. உடனே எம்பெருமானார் கேட்டாங்க, இப்படி ராஜா நேரே இருக்கிற பொழுது அவனை விட்டுட்டு அவனுடைய செருப்பை எல்லாரும் தொட்டு வணங்குகிறார்களே, இதனால ராஜாவுக்கு பாவம் ஏற்படாதா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன் சொன்னான், அதை எப்படி சுவாமி, ராஜாவுக்கு எப்படி பாவம் ஏற்படும், அவ எல்லாரும் தொட்டு அந்த பாதுகையை தொட்டு சேமிக்கிறா, தலைமையில வச்சுக்கிறான்னா எதனால வச்சுக்கிறான், ராஜாவுடைய பாதுகை என்கிற அப்படினால வச்சுக்கிறானே தவிர செருப்பை வச்சுக்கணும், வெறும் செருப்பை யாராவது தலைமையில வச்சுக்கணும், அது ராஜாவுடைய பாதுகையை வச்சுக்கிறான். இரண்டாவது அவர்களுக்கு காரியமும் அந்த செருப்பா செய்ய போறது, அதை தொட்டு வணங்கினான். உடனே ராஜா என்ன நினைக்கிறான், நம்முடைய செருப்பிடத்திலேயே இவ்வளவு மதிப்பு வச்சிருந்தான், நம்மிடத்துல எவ்வளவு பிரீத்தி வச்சிருப்பாங்க, எவ்வளவு மதிப்பு வச்சிருப்பான் அப்படின்னு ராஜா சந்தோஷப்படுவதற்கு இது காரணமாகுமே தவிர இது ஒருபோதும் ராஜாவுடைய கோபத்துக்கு காரணமே ஆகாது. இதுக்கும் நான் கேட்ட கேள்விக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டாங்க. என்னப்பா இன்னுமா புரிந்து கொள்ளவில்லை, எம்பெருமான் ராஜா நாங்களாம் சேர்த்துட்டார், அவ்வளவுதான் உண்மையை சொல்லல, நாங்களாம் ஆளு எம்பெருமானுடைய பாதுகையுடைய ஸ்தானத்துல இருக்கிறோம், எங்களை எதுக்காக வணங்குகிறார்கள், அவனுடைய அடிவன் என்கிறபடினால வணங்குகிறார்கள் தவிர எங்களுக்கு ஒரு பெருமை உண்டுன்றதுக்காக வணங்குறான் கிடையவே கிடையாது. ஆகினால எங்களை வணங்கினால் அவன் என்ன நினைக்கிறான், நம்முடைய அடிவர்களிடத்திலேயே இவ்வளவு பிரீத்தி வைத்திருந்தால், அது நம்மிடத்தில் எவ்வளவு பிரீத்தி வைத்திருந்தால் அவர்கள் நம்முடைய அடிவர்களை வணங்குவார்கள். ஆகினால அவனுக்கு இது சந்தோஷத்துக்கு உறுப்பாகுமே தவிர இது ஒருபோதும் அவருடைய கோபத்திற்கு இது காரணமாக ஆகவே ஆகாது. ஆகினால பகவான் எதிரிலே பாகவதர்களை வணங்குவது தவறு அல்ல அப்படின்னு எம்பெருமானார் அருளி செய்தார் என்கிற ஐதீகம் திருவிருத்தத்துடைய பாசுரம். பாசுரத்துடைய எண்ணிக்கை வேணா மாற்று போச்சு, பணம் நாளை பார்த்து சரியா பார்த்துமே சொல்லிவிடுறேன். அந்த பாசுரத்துடைய எண்ணிக்கை, அந்த பாசுரத்துடைய வியாக்கியானத்துல எம்பெருமானாரே அருளி செய்ததாக இப்படிப்பட்ட அர்த்தம் இருக்கிறபடினாலே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே, அதுவும் குறிப்பாக தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் நமக்கு வந்து கோவில் உள்ள ஸ்ரீ வைஷ்ணவான சேவிக்கலாமா கூடாதான்ற கேள்விக்கு இடமே கிடையாது. ஆனா சுவாமி அதுக்காக எம்பெருமானாலும் சேவிக்கலாம், பொம்மை சேவிக்கலாமா அப்படின்னு கேட்டா அது அவளுடைய பார்வையை பொறுத்து, அவ்வளவுதான். அவன் எம்பெருமானுடைய அடியவர் இருக்கிற ஸ்தானம் நமக்கும் உண்டு, அதை ஒத்துக்கொள்ளுகிறவாள் அதை ஒத்துட்டு சேவிச்சா அடையாது. பொதுவாகியன் பெரியவாள் என்னத்தினால இவ்வளவு தூரம் சொல்ல வேண்டி வந்ததுன்னா, காஞ்சிபுரத்துல சுவாமியை இப்படி சேவிக்கிறதையே ஒருத்தர் கிண்டல் பண்ணி ஒரு பத்திரிகை எழுதிட்டார். அந்த காலத்துல தமிழ்நாட்டுல ஒரு பத்திரிகை குமுதம் ஒரு பத்திரிகையிலேயே எழுதிட்டார். உடனே அடுத்த வாரமே சுவாமி இந்த ஐதீகத்தை எழுதி அவளுக்கு பதில் எழுதுங்க. இதெல்லாம் வந்து நீங்க அனுஷ்டானத்தெல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, இது பொதுவான தன்மை வைஷ்ணவாச்சாரம் எழுதினார், அது ஒன்றும் தப்பே கிடையாது அப்படின்னு சுவாமி எழுதினார். அதனால கோவிலுக்குள்ள இதனால சேவிக்க கூடாதுன்ற ஒரு நிர்பந்தம் நான் போடல. அக்கா சேவிக்கணும்னு நான் சொல்லல, எல்லாரும் கோவில் நாளே வந்தா முதல்ல சேவிச்சு விட்டு போனோம் நான் சொல்லல. சேவித்தால் அவர்களை நீங்கள் தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்காக இந்த விடயத்தை சொன்னேனே அன்றி வேறொன்றில்லை என்று நீங்கள் கொள்ள வேணும். அதுக்கு மேல இப்ப தேஜா என்பதற்கு பல அபிபவன சாமர்த்தியம் என்கிற சப்தம் தான் நாம் இப்பொழுது பார்க்க வேண்டிய சப்தம். அதாவது எப்பேற்பட்டவர்களையும் அப்படியே வசீகரிக்கக்கூடியவனாய், விரோதிகளையும் கூட தன் காலிலே விழவைப்பனாய் இருக்கக்கூடிய அந்த சாமர்த்தியத்திற்குத்தான் என்னன்னு பேருனா பர அபிபவன சாமர்த்தியம் என்று. பரன விரோதிகள் அவளவு என்ன அபிபாவத்தை அடைந்து விடுகிறார்கள். அபிபாவம் என்ன, அப்படியே அந்த வணங்கி அப்படியே அடங்கி போடுறாரு, அதுதான் பராபிபவன சாமர்த்தியம் என்பது. பராக்கிரமம்ன்றது வேற, அது வீரத்துல சேர்ந்தது. பர அபிபவனம்ன்றது வேற, அது வீரத்துல சேர்ந்தது, அது வேற மாதிரியான விடயத்துல கொள்ளணும். பலரை ஆக்கிரமிக்கிறது பராக்கிரமம், பலரை அபிபவிக்கிறதுனா தனக்கு கீழ்பட்டவர்களாக தன்னை வணங்கும்படியாக அவர்களையும் செய்யறதுக்கு, அதற்கு தான் பராபிபவன சாமர்த்தியம் பேரு. அந்த பராபிபவன சாமர்த்தியத்தை தான் தேஜஸ் சப்தத்தாலே, அதாவது அந்த தேஜஸ் தான் அப்படி பலர்களையும் அபிபவிக்கும்படியாக செய்து விடுகிறது என்கிறது. நாம் இப்பொழுது அந்த இதிகாசத்தை அந்த துரியோதனன் பண்ணின காரியத்தாலே 7
மீண்டே இருந்தும் நோக்கம்னு பார்த்தவன் அந்த பராபிபவ சாமர்த்தியம் அதால தெரிவிக்கப்படுகிறது. அது ஒரு அர்த்தம் காட்டினார். அடுத்தபடியாக தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் என்று என்னன்னா பாந்தம் அனுபாதி என்ன அவனை போல் சூரியனுடைய ஒளியை பெற்றுத்தான் சந்திரன் பிரகாசிக்கிறான் என்கிறது போல ஒவ்வொருத்தருக்கும் தேஜஸ் இருக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதெல்லாம் எம்பெருமானுடைய தேஜஸ்ல ஒரு கூறு இவனிடத்துல இருக்கிறபடினால்தான் சூரியன் பிரகாசிக்கிறான்னா சூரியனுக்கு அந்த பிரகாசம் எங்கேருந்து வந்ததுன்னா எம்பெருமானுடைய தேஜஸ்ல இருந்தான் வந்தது என்பதுல யார் யாருக்கு என்னென்ன தேஜஸ் இருக்கோ அத்தனை தேஜஸ்லாம் எம்பெருமானுடைய அனுகிரகம் தான். அதனால்தான் மேலே கூட ஆழ்வார் திருவாய்மொழியில கூட ஆழ்வார் என்ன சொல்றார்? திருவுடைமன் மலை காணி திருமாலை கண்டேனே என்னும் என்று ஒரு வார்த்தை சொல்றார். திருவுடை மன்னரை கண்டால் திருமாலை கண்டேன்னு சொன்னார். ராஜாக்களை பார்த்தா பகவானையும் சேர்த்துதான் நினைச்சுக்கிறேன். ராஜாக்களுக்கு பகவானுக்கு கடைசியில நரஸ்துதிக்கு ஒரு காரணம் ஆயிடாதா அப்படின்னு கேட்டா அது அர்த்தம் இல்லை. சாஸ்திரம் என்ன சொல்றது தெரியுமா? நான் விஷ்ணு பிருத்திவிபதி, அதாவது நான் ஒருத்தன் பிருத்திவிபதியாக ஒரு ஸ்தானத்துல போய் உட்காரணுமானால் அந்த ஸ்தானம் நான் அவிஷ்ணு விஷ்ணு சம்பந்தம் இல்லைன்னா விஷ்ணுடைய அம்சம் ஏதோ ஒரு அளவாக இடத்துல இல்லைன்னா அதனால அந்த ஸ்தானத்துல போய் உட்கார முடியாது. ஏன்னா விஷ்ணு என்கிறவன் யாருன்னா லோகத்தை எல்லாம் காக்கும் கடவுள். அப்ப ராஜா என்கிறவன் யாரு அப்படின்னா ஒரு ராஜ்யத்தை காக்கிறவன். அவன் எல்லையில்லாத பிரதேசத்தை காக்கிறவன் பகவான். இவன் எல்லைக்குட்ட பிரதேசத்தை காக்கிறவன் இந்த ராஜா. என்னால் அந்த காக்கும் கடவுளுடைய ஒரு அம்சமாவது இவனிடத்துல இல்லைன்னா இவன் காக்கிறவனாக இருக்கவே மாட்டான். ஆகினாலே ஒரு ராஜா என்னாலே அவனுக்கு விஷ்ணுடைய அம்சம் இருக்குன்றாள். அப்ப என்ன ஆச்சு? அந்த சர்வேஸ்வருடைய தேஜஸ்வருடைய ஒரு கூறு ஏதோ ஒரு லவலேசம் ஒருத்தனிடத்துல விழுந்ததுன்னா அவனுக்கு அந்த ஒரு பெருமை கிடைத்து விடுகிறது என்று பார்க்கிறோம். அதனால்தான் தமேவ பார்த்தம் அனுபாதி என்று எல்லா வஸ்துக்களும் லோகத்திலே பிரகாசிக்கிறது அவனுடைய ஒரு தேஜஸாலே தானே தவிர வேறொன்றல்ல. அப்படி இருக்கிறதுக்கு தான் தேஜஸ் என்று பெயர் என்று இப்படி 6 கல்யாண குணங்கள் முதல்ல ஊற்றுவாயாக இருக்கக்கூடிய 6 கல்யாண குணங்கள். அதாவது ஞானம் எல்லாவற்றையும் அப்படியே எல்லா காலத்திலும் உள்ளபடியே அதிகை என்று சொன்னார். பலம் என்னால் அடுத்தது எல்லாவற்றையும் என்ன பண்றான்? பலம் என்னால் சங்கல்பத்தாலே தரிக்கக்கூடிய சாமர்த்தியம்.